பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பேர்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். ನಾನು உங்களுக்கு ಪಳೆಯ ಆಳು தான். ಅಯ್ಯನವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ತುಂಬಾ ಚಿರಪರಿಚಿತರು, ಯಾಕಂದ್ರೆ ಹಳೆಯ ವ್ಯಕ್ತಿ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5, 6, 7. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 28ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 5, 6, 7. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீடர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன், அவர் இங்கே இல்லை, ಆತನು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ತಾನು ಹೇಳಿದಂತೆಯೇ ಎದ್ದಿದ್ದಾನೆ. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳುವ ಸತ್ಯ ಏನು? இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ அந்த பின்னணியத்தை நாம் சற்று பார்க்கலாம். ಅದರ ಹಿನ್ನೆಲೆಯನ್ನು ನಾವು ಗಮನಿಸೋಣ ಪ್ರಿಯರೇ. மகதலேனா மரியாளும், ಮಗ್ದಲದ ಮರಿಯಳು, யாக்கோபின் தாயாகிய மரியாளும், இவர்களுடன் சலோமே என்பவளும் முந்தின நாளிலிருந்தே கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். ಮಗ್ದಲದ ಮರಿಯಳು ಆಮೇಲೆ ಬೇರೆ ಮರಿಯಳು ಸಮಾಧಿಯನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಂದರು. கல்லறை மூடி வைத்திருந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. ಸಮಾಧಿಗೆ ಅಡ್ಡವಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದ ಕಲ್ಲು ದೊಡ್ಡದಾಗಿತ್ತು. நிச்சயமாக பெண்களால் அதை உருட்டி தள்ள முடியாது. ಖಚಿತವಾಗಿಯೂ ಆ ಕಲ್ಲನ್ನ ಹೆಂಗಸರಿಂದ ಉರುಳಿಸಲು ಅಸಾಧ್ಯ. இந்த கல்லை நமக்காக யார் உருட்டி தள்ளுவார் என்று பேசிக் கொள்கிறார்கள். ಈ ಕಲ್ಲನ್ನ ಯಾರು ಜರುಗಿಸುತ್ತಾರೆ ಅಂತ ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அந்த கல்லை புரட்டி தள்ளுகிறார். ಆಗ ಆಕಾಶದಿಂದ ಒಬ್ಬ ದೂತನು ಇಳಿದು ಬಂದು ಆ ಕಲ್ಲನ್ನ ತಳ್ಳಿದನು. அப்பொழுதுதான் அந்த தூதன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ಆಗಲೇ ಅವರು ಈ ಮಾತುಗಳನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். ದೂತನು ಹೇಳ್ತಾನೆ, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕುತ್ತೀರಿ, அவர் இங்கே இல்லை, ಆತನು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ, அவர் ಉಯಿರ್ತெழுந்தார், ಆತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದನು, அவர் கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்னே போகிறார், ಆತನು ಗಲಿಲಾಯಕ್ಕೆ ನಿಮಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೋಗುತ್ತಾನೆ, அவரை காண்பீர்கள், ಅಲ್ಲಿ ಆತನನ್ನ ನೋಡುತ್ತೀರಿ. அங்க என்ன பண்றாங்க? அவங்க எல்லாரும் பயத்தோடு சந்தோஷத்தோடு கல்லறையை விட்டு சீக்கிரமாய் ஓடி அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ಅವರು ಭಯಪಟ್ಟು ಚಿಂತೆಯಿಂದ ಭಯದಿಂದ ಅವರು ಏನು ಮಾಡಿದ್ರು? ಶಿಷ್ಯರಿಗೆ ಈ ವಿಷಯ ತಿಳಿಸುವುದಕ್ಕೆ ಓಡಿ ಹೋದರು. முதலில் நற்செய்தி சொன்னது யாரு? ಮೊದಲನೆಯದಾಗಿ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿದ್ದು ಯಾರು? பெண்கள், ಸ್ತ್ರೀಯರು. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நற்செய்தி முதலாவது சீடர்களுக்கு கொண்டு போய் சொன்னவர்கள் பெண்கள். ಮೊದಲನೆಯದಾಗಿ ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂತಹ ಒಳ್ಳೆಯ ಶುಭ ಸುದ್ದಿಯನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಸಾರಿದ್ದು ಸ್ತ್ರೀಯರು. அவர்கள் அங்கே போகிறபோது இயேசுதாமே அவர்களுக்கு முன்பதாக வந்து வாழ்க என்று சொல்லுகிறார். ಅವರು ಹೊರಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೇಸು ತಾನೇ ಮುಂದೆ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗಿ ನಿಮಗೆ ಶುಭವಾಗಲಿ ಎಂದರು. ஆண்டவர் சொன்ன முதலாவது வார்த்தை, ದೇವರು ನುಡಿದ ಮೊದಲನೇ ಮಾತು, ಬಾಲಿ வரதில்லோ, வாழ்க, ನಿಮಗೆ ಶುಭವಾಗಲಿ, ஹேல், ஷாலோம், ಸಮಾಧಾನವಾಗಲಿ. ஆண்டவர் முதலாவது சொன்ன வார்த்தை உங்களை பார்த்து, நம்மை பார்த்து வாழ்க. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನ ನೋಡಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳುವ ಮಾತು, ನಿಮಗೆ ಶುಭವಾಗಲಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வாழ்கன்னு சொல்லுங்களேன். ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳ್ರಿ, ಶುಭವಾಗಲಿ. ஒவ்வொருவரும் எப்பவும் பார்க்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? வாழ்க. ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನೀವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೋಡುವಾಗ ಏನು ಮಾಡಬೇಕು? ಶುಭವನ್ನ ಕೋರಬೇಕು. முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ಮುಖ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பாப்பா, ನಗು ನಗುತ್ತಾ ಹೇಳ್ರಿ. சோ எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரொரு பார்க்கும் பொழுது வாழ்க. ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಮಕ್ಕಳು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂಧಿಸುವಾಗ ಶುಭ ಕೋರಬೇಕು. யூதர்கள் ஒருவரை பார்க்கும் பொழுது ஷாலோம் என்று சொல்வார்கள். ಯಹೂದ್ಯರು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೋಡುವಾಗ ಸಮಾಧಾನವಾಗಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இஸ்லாமியர்கள் சலாம் என்று சொல்வார்கள். ಇಸ್ಲಾಮಿಯರು ನಮಸ್ಕಾರ ಹಾಕ್ತಾರೆ. எல்லாம் ஒண்ணுதான்.
இப்ரேம் ஒண்ணுதான், இஸ்லாம் ஒண்ணு, அதாவது அரபியம் ஒண்ணுதான். ಅರಬಿಯರು ಯಹೂದ್ಯರು, எல்லாம் ಇಸ್ಲಾಂ அக்கா ಎಲ್ರೂ ಒಂದು. தங்கச்சி, அக்கா தங்கச்சி. ಅಕ್ಕ ತಂಗಿ ಇದ್ದ ಹಾಗೆ. ஆகவே ஒருவரை பார்க்கும்போது வாழ்க என்று நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಒಬ್ಬರ ಮುಖಗಳನ್ನು ಒಬ್ಬರು ನೋಡುವಾಗ ನಾವು ಶುಭ ಕೋರುವುದರಲ್ಲಿ ಪಾತ್ರಧಾರಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. ஏன் அப்படின்னா முதலாவது காரணம், ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளே புறப்படும் போது, ஒரு வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அங்கே வாழ்க என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். ಕರ್ತನಾದ ದೇವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ನೀವು ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಾಗ ಆ ಮನೆಗೆ ಶುಭ ಕೋರಿರಿ. அந்த வாழ்த்துக்கு உரியவன் அங்கே இருந்தால் இந்த வாழ்த்து அங்கே பழிக்கும். இல்லை என்றால் நீங்க வாழ்த்திய வாழ்த்து உங்களையே தேடி வரும். ಆ ಆಶೀರ್ವಾದ ಪಾತ್ರನು ಆ ಮನೆಯಲ್ಲಿ ನೆಲೆಸಿದ್ದರೆ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕದಾಗಿ ಸಿಗುತ್ತದೆ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ. இரண்டாவது வாழ்க என்று ஏன் சொன்னார் என்றால், ಎರಡನೆಯದಾಗಿ ಶುಭ ಯಾಕೆ ಕೋರಿದರೆಂದರೆ, இயேசுநாதரோடு 3.5 வருடம் இந்த சீடர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ 3.5 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಶಿಷ್ಯರು அவர் செய்த அற்புதங்களை பார்த்தார்கள். ಆತನ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಕಂಡರು. 5 அப்பத்தையும் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்தார். 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನಿನ ಮೂಲಕ 5,000 ಜನಗಳನ್ನ ಪೋಷಿಸಿದನು. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ಸತ್ತವರನ್ನ ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದನು. குஷ்ಠரோகிகளை ಸುಖப்படுத்தினார். ಕುಷ್ಠ ರೋಗಿಗಳನ್ನ ಸ್ವಸ್ಥಪಡಿಸಿದನು. பாவிகளை மன்னித்தார். ಪಾಪಿಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸಿದನು. நிறைய அற்புதங்களை பார்த்தார்கள். ಅನೇಕ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕಂಡರು. இப்பொழுது இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ಈಗ ಏನು ಮಾಡಬೇಕಂತ ದಿಕ್ಕು ಕಾಣಲಿಲ್ಲ. ஆண்டவர் அதனால் அவர்களை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಅಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ಶುಭವಾಗಲಿ ಎಂದನು. நான் இல்லை என்றாலும் நீங்கள் வாழ்வீர்கள். ನಾನು ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೂ ನೀವು ಬದುಕುವಿರಿ. மூன்றாவது காரியம், ಮೂರನೆಯ ವಿಷಯ, மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்வு இருக்கிறது. ಮರಣದ ನಂತರ ಒಂದು ಜೀವನ ಉಂಟು. இந்த உலகத்துல எந்த மார்க்கத்தாருக்கும் அப்படிப்பட்ட நம்பிக்கை கிடையாது. ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಮಾರ್ಗದವರಿಗೆ ಅಂತ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲ. கிறிஸ்தவர்களாய் மாறிய ஒருவருக்கு தான் நித்திய வாழ்வு இருக்கிறது. ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಬದಲಾದಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ನಿತ್ಯ யோவான் ಜೀವ ಉಂಟು. 3:16 படிங்க. ಯೋಹಾನ 3:16 ಹೇಳ್ರಿ, ಓದ್ರಿ. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுப்பதேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ದೇವರು ನಿತ್ಯ ಜೀವ ಕೊಡುವನೆಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. நித்திய ஜீவன்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ನಿತ್ಯ ಜೀವ ಅನ್ನೋದು ಸಂಸ್ಕೃತ ಭಾಷೆ, நமக்கு சரியா விளங்காது. ಅದು ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ. நித்திய வாழ்வு, ನಿತ್ಯ ಬಾಳು, நிலையான வாழ்வு, ನೆಲೆಯು ಇರುವಂತಹ ಜೀವನ, எட்டர்னல் லைஃப், ಅದು ಶಾಶ್ವತವಾದ ಜೀವನ, abundant life. ಅದು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಜೀವನ. ஆகவே ஆண்டவர் நமக்கு ஒரு நிலை வாழ்வை இந்த மரணத்துக்கு பின்பதாக கொடுக்கிறார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಮರಣದ ನಂತರ ನಮಗೊಂದು ನೆಲೆ ನಿಲ್ಲುವ ಜೀವನ கொடுத்திருக்கிற ஆன்மா அழியாதது. ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತದ್ದು ನಾಶವಾಗದೇ இந்த ಇರುವಂತದ್ದು. சரீரம் அழிந்து போகும், ಈ ದೇಹ ನಾಶವಾಗುವುದು, ஆவி ஆண்டவரிடத்திலே போய்விடும். ಆತ್ಮವು ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ. ஆனால் இந்த ஆன்மா ஆண்டவரிடத்திலே போக வேண்டும். ಆದ್ರೆ ಈ ಆತ್ಮ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗಬೇಕು, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். ನಿರಂತರ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு வாழ்க. ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಹೇಳಿದ್ರು ஒரு ಶುಭವಾಗಿ. வீட்டுக்குள்ளே போகும் பொழுது வாழ்க என்று சொல்லுங்கள். ಒಂದು ಮನೆಯೊಳಕ್ಕೆ ಹೋದಾಗ ಶುಭವನ್ನ ಕೋರಿರಿ. நம்பிக்கை இல்லாதவர்களை பார்த்து வாழ்க என்று சொல்லுங்கள். ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರನ್ನ ನೋಡಿ ಶುಭ ಕೋರಿರಿ. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் வாழ்க என்று சொல்லுங்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸದೇ ಇರುವವರನ್ನ ನೋಡಿ ನೀವು ಶುಭ ಕೋರಿರಿ. ஆண்டவர் சொன்ன உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை வாழ்க. ಜೀವದಿಂದೆದ್ದ ಯೇಸು ಹೇಳಿದಂತ ಮೊದಲನೆಯ ಮಾತು ಶುಭವಾಗಲಿ. எப்ப பார்த்தாலும் நம்ம வாழ்க என்று ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும். ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಮುಖ ನೋಡಿದಾಗ ಆಶೀರ್ವಾದ ಕೋರಬೇಕು. ಮತ್ತೆ 28:10 படிங்க. அடுத்த வார்த்தை என்ன சொன்னாரு? 28:10ನೇ ವಚನ. பயப்படாதிருங்கள், ಹೆದರಬೇಡಿರಿ, பயப்படகண்டி, ದಿಗಿಲು ಪಡುಕಂಡಿ. பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் ஜனங்களை சீடர்களை பார்த்து சொன்னார். ಹೆದರಬೇಡಿರಿ ಅಂತ ಹೇಳಿ ಶಿಷ್ಯರನ್ನ ಕಂಡು ದೇವರು ಹೇಳಿದರು. பயம்ன்றது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்குது. ಭಯ ಅನ್ನೋದು ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಂದು ಅಣುವಿನಲ್ಲಿಯೂ ಇದೆ. பெண்களுக்கு பயம் ரொம்ப இருக்கும். ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಭಯ ಅನ್ನೋದು ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ஒருத்தரை லவ் பண்ணும்போது, ಒಬ್ಬರನ್ನ ಪ್ರೀತಿಸುವಾಗ, இருந்தாலும் கல்யாணம் பண்ணுவானா மாட்டானா, பாதியில் விட்டு போயிடுவானா, ಏನಾದ್ರೂ ಮದುವೆ ಬೇಡ ಅಂತ ಬಿಡ್ತಾರ, கல்யாணம் ஆயிரும், ಮದುವೆ ಆಯ್ತು, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவானா, ಕೊನೆಯವರೆಗೂ ಇಟ್ಟು ಕಾಪಾಡ್ತಾರ,
அப்புறம் குழந்தையெல்லாம் பெற்று பிள்ளைங்கள்லாம் பெரிய ஆளாயிருவாங்க. ಆಮೇಲೆ ಮಕ್ಕಳು ಮೊಮ್ಮಕ್ಕಳು ದೊಡ್ಡವರಾಗ್ತಾರೆ. அப்புறம் பயம் எப்படி வரும் அப்படின்னா, ಅನಂತರ ಭಯ ಹೇಗೆ ಬರ್ತದೆ? அவர் முன்னாடி போவாரா, நான் முன்னாடி போவேனா? ನಾನು ಮುಂದೆ ಹೋಗ್ತೇನಾ, ನಮ್ಮ ಯಜಮಾನ್ರು ಮುಂದೆ ಹೋಗ್ತಾರಾ? அப்புறம் அந்த பயம் வந்து பிள்ளைங்க மேலே வந்துடும். ಆಮೇಲೆ ಭಯ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಬರ್ತದೆ. இவர் போயிட்டாருன்னா இவங்க வச்சு காப்பாற்றுவாங்களா? ಇವರು ನಾವು ಹೊರಟೋದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡ್ತಾರಾ? ஆனால் ஆண்கள் எப்படின்னு பாருங்களேன், ಆದರೆ ಪುರುಷರು ಆಗಲ್ಲ. ரொம்ப பாவம், ಬಹಳ ಪರಿತಾಪ. ரொம்ப பாவம். அதாவது தமிழில் சொல்லுவாங்க, தாய் போனால் ருசி போச்சு, ಆ ತಾಯಿ ಹೋದ್ರೆ ರುಚಿ ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾರಂತೆ. தகப்பன் போனால் கல்வி போச்சு, ತಂದೆ ಹೋದ್ರೆ ಶಿಕ್ಷಣ ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. மனைவி போனால் எல்லாமே போச்சு, ಪತ್ನಿ ಹೋದ್ರೆ ಎಲ್ಲವೂ ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அதனால இங்க இருக்கிற ஆண்களெல்லாம் ஒழுங்கா சமையல் பண்ண கத்துக்கிடுங்க. ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿರುವ ಪುರುಷರೆಲ್ಲರೂ ಅಡಿಗೆ ಮಾಡೋದನ್ನ உங்க ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಿ. துணியை நீங்களே துவைச்சு அயன் பண்ண கத்துக்கிடுங்க. ನಿಮ್ಮ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ನೀವೇ ಒಗೆದುಕೊಂಡು ಇಸ್ತ್ರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಿ. நீங்க உங்க கணவர்களுக்கு அதெல்லாம் கத்து கொடுங்க. ನೀವು ನಿಮ್ಮ ಪುರುಷರಿಗೆ ಕಲಿಸಿಕೊಡ್ರಿ. எங்க வீட்டுக்காரப்பா எல்லாம் கத்து கொடுத்தனால இப்ப நான் தனியா இருக்கிறேன். ಇವರ ಪತ್ನಿಯವರು ಇವ್ರಿಗೆ ಕಲಿಸ್ಕೊಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಒಂಟಿಯಾಗಿದ್ದಾರೆ. உங்களை காட்டில நல்லா சமையல் பண்ணுவேன். ನಿಮಗಿಂತಲೂ ರುಚಿಯಾದ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾರೆ. அவர் பாப்பாரு, தினம் என்னுடைய சமையல்லாம் பாப்பாரு, ஃபேஸ்புக்ல பாப்பாரு. சரி, ಫೇಸ್ಬುಕ್ ನಲ್ಲೆಲ್ಲ ನೋಡ್ತಾರೆ ಅಡಿಗೆಯ. பயப்படாதிருங்கள். ಹಾಗಾಗಿ ಹೆದರಬೇಡ್ರಿ. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನ ಕಂಡು ಭಯಪಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದರು. 75 வயதிலே ஆபிரகாமை அழைத்தார். ಯಾಕೆ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನ ಕರೆದರು? தேசத்தை தருவேன், ದೇಶವನ್ನ ಕೊಡುವೆನು, சந்ததியை கொடுப்பேன். ಸಂತಾನವನ್ನ ಕೊಡುವೆನು. ஆனா சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ಹೇಳಿ ತುಂಬಾ ವರ್ಷಗಳೇ ಆಯ್ತು. 75 99 வயதாயிருச்சு. 75ರಿಂದ 99 ವಯಸ್ಸಾಗೋಯ್ತು. அவர் 99 வயதுல என்னடா அப்படி ஆண்டவர் நமக்கு சொன்னாரே, ஒண்ணுமே காணமே அப்படின்னு கவலையோடு இருக்கிறார். 99ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನಲ್ಲ, ಏನು ಕಾಣಲಿಲ್ಲವಲ್ಲ ಅಂತ அப்ப ಚಿಂತೆ ஆண்டவர் ಇದೆ. அவனை பார்த்து சொல்கிறார், ஐ ஆம் எல் ஷட்டாய். ಆಗ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. எல் ஷட்டாய் மீனிங் சொல்லுங்க. ಎಲ್ ಶಡಾಯ್ ಅಂದ್ರೆ ಏನು? ಜೋರಾಗಿ ಹೇಳ್ರಿ, ಶಬ್ದವಾಗಿ ಬೈತಿರ್ದಿಲ್ಲ. இல்ல இல்ல அது இல்ல, எபிரேய மீனிங் நான் சொல்றேன். ಅದರ ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, எல் ஷடாய் என்றால் ಎಲ್ ಶಡಾಯ್ ಅಂದ್ರೆ தாயை போன்ற மார்புடையவர். ತಾಯಿಯ ಹಾಗೆ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುವವನು. ஒரு குழந்தை அழுகுதுன்னு வைங்களேன், ಒಂದು ಮಗು ಅಳುತ್ತದೆ ಅನ್ಕೊಳ್ರಿ, யாரு தூக்குனாலும் அழுகை நிறுத்தாது. ಯಾರು ಮುಟ್ಟಿದರೂ ಅಳುವು ನಿಲ್ಲಿಸೋದಿಲ್ಲ. அந்த தாய் தூக்கி மார்போடு அணைத்துக் கொள்வார். ತಾಯಿ ತನ್ನ ಮಗುವನ್ನ ಎದೆಗೆ ಅಪ್ಪಿಕೊಂಡಾಗ அது ஒண்ணுக்கு போயிருக்கோ ரெண்டுக்கு போயிருக்கோ அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ಅದು ಚಿಂತೆನೇ ಇರೋದಿಲ್ಲ. தூக்கி அவ மார்போடு அணைக்கும் பொழுது ಮಗುವನ್ನ ತಾಯಿ ಎತ್ತಿಕೊಂಡು ಅಪ್ಪಿಕೊಂಡಾಗ அந்த குழந்தை விம்மி அழுகை நிறுத்திவிடும். ಆ ತಾಯಿಯ ಎದೆಯಲ್ಲಿರುವ ಮಗು ಆ ಕ್ಷಣದಲ್ಲೇ ಅಳುವನ್ನ ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ. ஆபிரகாம் ஏக்கத்தோடு பார்க்கிறார், ஆண்டவரே என்னை அழைத்தீர், நீர் வந்து தேசத்தை கொடுப்பேன் என்று சரி, சந்ததியை கொடுப்பேன் என்று சொன்னீர், ஆனா ஒண்ணுமே நடக்கலையே. ಅಬ್ರಹಾಮನು ಅಂಬಲಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಸಂತತಿ ಕೊಡ್ತೇನೆ, ದೇಶ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು ನಡೀತಾ ಇಲ್ವಲ್ಲ. அவர் ஏக்கத்தோடு ஆண்டவரை பார்க்கும் பொழுது, ಅವನು ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ದೇವರನ್ನ ಕಂಡಾಗ, அழுகாத குறையோடு ஆண்டவரை பார்க்கும் பொழுது, ಅವನು ಕೊರತೆಯಿಂದ ದೇವರನ್ನ ಕಂಡಾಗ ஆண்டவர் சொல்லுகிறார், ಕರ್ತನು ನುಡಿಯುತ್ತಾನೆ, நான் தாயை போன்ற மார்புடையவர், ನಾನು ತಾಯಿಯಂತೆ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುವವನು. ஆமென் ಆಮೇನ್. இந்த தாயை போன்ற மார்புடைய நான் உன்னை ஏந்திக் கொள்வேன். ತಾಯಿಯಂತೆ ಇರುವ ಮನಸ್ಸುಳ್ಳ ನಾನು ನಿನ್ನನ್ನ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இந்த பைபிள்ல முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் பயப்படாதே என்ற வார்த்தை இருக்கு. ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮೊದಲನೆಯ ಪುಟದಿಂದ ಕೊನೆಯ ಪುಟದವರೆಗೂ ಭಯಪಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದೆ. ஆதியாகமத்துல இருக்கு, வெளிப்படுத்தல இருக்கு, ಆದಿ ಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆಯವರೆಗೂ. ஒருவேளை நாம ஒவ்வொரு நாளும் எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறோமா? ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಪ್ರತಿ ದಿವಸವೂ ಯಾವುದೋ ವಿಷಯದ ಬಗ್ಗೆ யார ಭಯಪಡ್ತೇವಾ? பார்த்தாலும் பயம், ಯಾರನ್ನ ಕಂಡ್ರು ಭಯ, எதை பார்த்தாலும் பயம். ಏನನ್ನ ನೋಡಿದ್ರು ಭಯ. சினிமாக்காரன் சொல்றான் 6லையும் சாவு 100லையும் சாவு. ಅದರಲ್ಲಿ ಸಿನಿಮಾದವರು ಹೇಳ್ತಾರೆ ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲಿಯೂ ಸಾವು ಅಂತ. சாவு எப்ப வேணாலும் வந்துட்டு போகுது. ಸಾವು ಹೇಗಾದರೂ ನಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟುತ್ತದೆ. ஆண்டவருக்குள் இருப்பவர்களுக்கு, ದೇವರಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ சாவு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ಸಾವು ಅನ್ನೋದು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆನೇ ಅಲ್ಲ. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களையோ என்னையோ பார்க்க நின்றால் என்ன சொல்லுவார்? ಇವತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? Fear not, ಹೆದರಬೇಡ್ರಿ, பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ್ರಿ.
அதனாலதான் யோபு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ಅದೇ ರೀತಿ ಯೋಬನು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ವಿಮೋಚಕನು ಜೀವ ಸ್ವರೂಪನು, அவர் கடைசி நாளில் பூமியின் மீது விட்டிருப்பார். ಆತನ ಕೊನೆಯ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ அதை என் ಪ್ರಚರಿಸ್ತಾನೆ. கண்களே காணும். ಆತನನ್ನ ನನ್ನ ಕಣ್ಣು ಕಾಣುತ್ತದೆ. அந்நிய கண்கள் அல்ல, ನಾನು ಅನ್ಯ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಅಲ್ಲ, என் கண்களே காணும். ನನ್ನ ಕಣ್ಣಾರೆ ಕಾಣುತ್ತೇನೆ. பயப்படாதிருங்கள். ಭಯಪಡಬೇಡಿರಿ. முதல் வார்த்தை என்னது? ಮೊದಲನೇ ಮಾತೇನು? வாழ்க. ಶುಭವಾಗಲಿ. இரண்டாவது வார்த்தை என்ன? ಎರಡನೇ ಮಾತೇನು? பயப்படாதே. ಹೆದರಬೇಡ್ರಿ. எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க, வீட்டுல போய் சொல்லணும். ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡ್ರಿ, ಮನೆಗೆ ಹೋಗಿ ಹೇಳಬೇಕು. யார் சபைக்கு வரலையோ அவங்ககிட்ட போய், இன்றைக்கு ஆராதனையில ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னார் என்று சொல்ல வேண்டும். ಯಾರು ಇವತ್ತು ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ಲಿಲ್ವೋ ಅವರಿಗೆ ನೀವು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ದೇವರು ಶುಭವಾಗಲಿ, ಹೆದರಬೇಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಬೇಕು. அதிலே மத்தேயு 28:10 என்னை காண்பார்கள். ಅದೇ 28:10 ನನ್ನನ್ನು ನೋಡುವರು. ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ, ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ, ನನ್ನನ್ನು ನೋಡುವರು, ನನ್ನನ್ನು ಸೂಸ್ತಾರು. சரியா? என்னை காண்பார்கள், ನನ್ನನ್ನು ನೋಡುವರು. பாருங்க, மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமி, கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள், இந்த ஸ்திரீகள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, கலிலேயாவுக்கு போங்க. ನೋಡಿ, ಮಗ್ದಲದ ಮರಿಯಳು, ಯಾಕೋಬನ ತಾಯಿಯಾದ ಮರಿಯಳು, ಸಲೋಮಿ ಇವರೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಗಲಿಲಾಯಕ್ಕೆ ಹೋದಾಗ, என் சீடர்களை கலிலேயாவுக்கு போக சொல்லுங்கள், என் சீடர்களை கலிலேயாவுக்கு போக சொல்லுங்கள், ನನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನ ಗಲಿಲಾಯಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದರು. அவர்கள் என்னை காண்பார்கள். ಅಲ್ಲಿ ಅವರು ನನ್ನನ್ನ ನೋಡುವರು. கலிலேயா ஒரு பின்னடைந்த பகுதி. ಆ ಗಲಿಲಾಯ ಭಾಗ ಬಂದು ಬಹಳ ಸ್ತುಸ್ಥಿತಿಯಿಲ್ಲ ಇರುವಂತ ஒரு ஏழ்மையான தேசம், ಒಂದು ದೀನತ್ವದ ದೇಶ. அங்கே படித்தவங்கலாம் இல்ல, ವಿದ್ಯಾ ನಿಪುಣರಿಲ್ಲ, சமுதாயத்தில் அந்தஸ்து மிக்கவர்கள் இல்ல, ಸಮಾಜದಲ್ಲಿ ಶ್ರೀಮಂತರಿಲ್ಲ. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாட்டாளிகள், கூலி வேலை செய்பவர்கள், விவசாயிகள், மேய்ப்பர்கள், தச்சர்கள் போன்ற சிறுமைப்பட்டவர்கள். ಅಲ್ಲಿ ಬಹಳ ಬಡವರು, ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವವರು, ಕುರಿ ಕಾಯುವವರು, ಯಾವುದರಲ್ಲಿಯೂ ಮೇಲಿನ ಸ್ಥಾನವನ್ನ ಪಡೆಯದೇ ಇರುವಂತವರು. ரொம்ப ஏழ்மைப்பட்ட ஜனங்கள் கலிலேயாவில் இருக்கிறாங்க. ಬಹಳ ಬಡ ಜನರು ಗಲಿಲಾಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ. சங்கீதக்காரன் சங்கீதம் 9:9 சொல்றான், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ಕೀರ್ತನೆಗಾರನು 9:9 ಹೇಳ್ತಾನೆ, ಆತನ ದೀನರಿಗೆ ದೇವರು ಆಶ್ರಯ ದುರ್ಗ. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை தப்புவிப்பார். ಕೇಡಿನಿಂದ ದೇವರು ಅವರನ್ನ ತಪ್ಪಿಸುತ್ತಾನೆ. ஏசாயா 62:2 ஏசாயா சொல்றாரு, சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ದೀನ ಮನೋಭಾವದಿಂದ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟು ನನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಭಯಪಡುವವನನ್ನ ನಾನು ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ನೋಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் யார் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார்? ದೇವರು ಯಾರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ? சிறுமைப்பட்டவர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். ದೀನ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸಿಸಲು ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. ஏழை மக்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். ಬಡ ಜನರ ಮಧ್ಯೆ ಇರುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. அப்படின்னா பணக்காரங்க மத்தியில இருக்க மாட்டாரா அப்படின்னு இல்ல. ಹಾಗಾದ್ರೆ ಶ್ರೀಮಂತರ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರು ಇರೋದಿಲ್ವಾ? ಅದು ಪ್ರಶ್ನೆ ಅಲ್ಲ. அவர் ஏழ்மைப்பட்டவர்களை நேசிக்கிறார். ಆತನು ದೀನ ದರಿದ್ರರನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. எங்க தமிழ்நாட்டுல ஒரு எம்ஜிஆர் இருந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಎಂಜಿಆರ್ ಅಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ அவர் ಇದ್ರು. சொல்வாரு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன். ಆ ಒಂದು ಬಡವರಲ್ಲಿ ನಾನು ಶ್ರೀಮಂತರನ್ನ ಕಾಣ್ತೇನೆ. அப்ப ஏழைகளின் மத்தியிலே வாசம் பண்ண ஒரு இறைவன் இருக்கிறார். ಆ ಬಡವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಉತ್ತಮನಾದವನು ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ. சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்ட மக்கள் மத்தியிலே வாசம் பண்ண ஒரு ஆவியானவர் இருக்கிறார். ದೀನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂತ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಾದ ದೇವರಿದ್ದಾನೆ. நம்ம நிறைய நேரம் நொம்பலப்படுறோம், நான் ரொம்ப ஏழ்மையானவன், நான் ரொம்ப சிறுமைப்பட்டவன், நான் ரொம்ப நெருக்கப்படுறேன். ನಾವು ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲೇ ನಾವು ಹೇಳ್ಕೊಳ್ತೀವಿ, ನಾನು ತುಂಬಾ ಬಡವನು, ದೀನನು, ನಾನು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತ. என்னை பார்ப்பதற்கு ஒருத்தர் கூட கிடையாது. ನನ್ನನ್ನ ಕಾಣುವುದಕ್ಕೆ ಯಾರೂ ಇಲ್ವಾ? என்ன விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. ನನ್ನನ್ನ ವಿಚಾರಿಸ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ? இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருப்பீங்கன்னா, ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಅಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ಬಂದಿರುವುದಾದರೆ, உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது. ನಿಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಶುಭ ಸುದ್ದಿ. உங்கள் மத்தியிலே ஆண்டவர் வசிக்கிறார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ವಾಸಿಸುತ್ತಾನೆ. சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டவர் மத்தியில் ஆவியானவர் வசிக்கிறார். ದೀನ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟು ಬಾಧೆ ಪಡ್ತಾ ಇರುವಂತ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನು ವಾಸಿಸುತ್ತಾನೆ. நீங்கள் அவரை காண்பீர்கள். ನೀವುಗಳು ಆತನನ್ನ ಕಾಣುವಿರಿ. அதனாலதான் கலிலேயாவுக்கு போச்சனார். ಆದ್ದರಿಂದಲೇ ಗಲಿಲಾಯಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ. சிறுமைப்பட்ட மக்கள் கலிலேயாவில் இருக்கிறார்கள். ದೀನ ಜನರು ಗಲಿಲಾಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿದ್ದಾರೆ. அங்கே போக சொல்லுங்கள். ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ರಿ. அவர்கள் என்னை காண்பார்கள். ಅಲ್ಲಿ ಅವರು ನನ್ನನ್ನ ನೋಡುವರು. They will see me. ದೇವರು ನನ್ನನ್ನ ಕಾಣುವರು. பாருங்க, முதல் வார்த்தை என்ன? வாழ்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು? ಶುಭವಾಗಲಿ. இரண்டாவது வார்த்தை என்ன? ಎರಡನೇದಾಗಿ ಏನು?
பயப்படாதே. ಹೆದರಬೇಡ್ರಿ. மூணாவது வார்த்தை என்ன? ಮೂರನೆಯದೇನು? என்னை காண்பார்கள். ನನ್ನನ್ನ ನೋಡುವರು. ஆண்டவர் எவ்வளவு நல்ல வார்த்தைகளை சொல்லிருக்கார் பாத்தீங்களா? ದೇವರು ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳನ್ನ ನುಡಿದಿದ್ದಾನೆ ನೋಡ್ರಿ. சிலுவையில கூட அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் ரொம்ப அருமையான வார்த்தைகள். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನು ನುಡಿದ ಸಪ್ತ ನುಡಿಗಳು ಮಧುರವಾದವುಗಳು. என்ன பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ತಂದೆಯೇ ಇವರನ್ನ ಕ್ಷಮಿಸು. ஏன் அப்படி சொன்னார்னா, ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಅಂದರು? இவர்கள் எல்லாரும் மன்னிக்கப்படுவதற்காகத்தான் அவர் ரத்தமே சிந்தினார். ಇವರೆಲ್ಲರೂ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ತನ್ನ ರಕ್ತವನ್ನ ಚೆಲ್ಲಿದ. ஆண்டவர் அங்கே ஒரு மன்னிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சிலுவையிலே. ದೇವರು ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆಗಾಗಲೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பழைய ஏற்பாட்டுல ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ பாலைவனத்துல எல்லாரையும் பாம்பு கடிக்குது. ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಹಾವುಗಳು ಸಿಗುತ್ತವೆ. அங்கே ஒரு பாம்பை செய்து வைக்கிறாங்க மேல. ಅಲ್ಲಿ ಒಂದು ತಾಮ್ರದ ಸರ್ಪವನ್ನ ಮಾಡಿ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைக்கிறார்கள். ಆ ತಾಮ್ರದ ಸರ್ಪವನ್ನ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡುವವರು ಬದುಕುವರು. வனாந்தரத்திலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಸರ್ಪವು ಮೇಲೆ ಎತ್ತಲ್ಪಟ್ಟ ಹಾಗೆ மரத்திலே இயேசு தூக்கப்படுகிறார். ಮರದಲ್ಲಿ ಯೇಸು ತೂಗಲ್ಪಡುತ್ತಾನೆ. அந்த மரத்தை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ಆ ಮರವನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದ ಕಣ್ಣುಗಳು ನಾಚಿಕೆ சிலுவையை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ಶಿಲುಬೆಯನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದ ಕಣ್ಣುಗಳು ಆಶಾಪಟ್ಟು. யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க? ಇವತ್ತು ನೀವು ಯಾರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಿ? சொந்தக்காரங்களை நோக்கி பாக்குறீங்களா? ನಿಮ್ಮ ಬಂಧು ಮಿತ್ರರನ್ನ ನೋಡ್ತೀರಾ? அரசியல்வாதியை நோக்கி பாக்குறீங்களா? ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? யாரை நோக்கி பார்க்கிறீர்கள்? ಯಾರನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಿ? சிலுவையை நோக்கி பாருங்கள். ಶಿಲುಬೆಯನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ. சிலுவையை பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ಶಿಲುಬೆಯನ್ನ ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ನೋಡ ಕಣ್ಣುಗಳು ನಾಚಿಕೆಗೊಳಗಾಗುವುದಿಲ್ಲ. அவர்கள் என்னை காண்பார்கள். ಅವರು ನನ್ನನ್ನು ನೋಡುವರು. ஆமென். ಆಮೆನ್. அடுத்த காரியம் மத்தேயு 28:18. ಮತ್ತಾಯ 28:18 ಓದ್ರಿ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರವು ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. சர்வாதிகாரವು ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿ. ಸರ್ವಾಧಿಕಾರము నాకు ఇయ్యబడినది. ஆமென். ಆಮೆನ್. பாருங்க, எல்லா வல்லமையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಸರ್ವಾಧಿಕಾರವು ಯೇಸುವಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟது. நாம யாரையோ பார்த்து பயப்படுகிறோம். ನಾವು ಯಾರನ್ನೋ ನೋಡಿ ಭಯಪಡುತ್ತೇವೆ. இந்த உலகத்திலே சர்வாதிகாரி யாரு? ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಸರ್ವಾಧಿಕಾರಿ ಯಾರು? நாம நினைக்கிறோம் ஹிட்லர் சர்வாதிகாரி, ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಹಿಟ್ಲರ್ ಸರ್ವಾಧಿಕಾರಿ, மோடி சர்வாதிகாரி, ಮೋದಿ ಸರ್ವಾಧಿಕಾರಿ. நம்ம அப்படி நினைக்கிறோம். ಹಾಗಂತ ಅಂದುಕೊಳ್ತೇವೆ. ஆனால் எல்லா அதிகாரங்களுக்கும் மேற்பட்ட ஒருவர் இருக்கிறார். ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರಿಗಳಿಗಿಂತಲೂ ಮೇಲಾಧಿಕಾರಿ மேலே ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ. வானத்திலும் ಆಕಾಶದಲ್ಲಿಯೂ கீழே பூமியிலும் ಕೆಳಗಡೆ ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ பூமியின் கீழ் தண்ணீரிலும் ಭೂಮಿಯ ಕೆಳಗಡೆ ನೀರಿನಲ್ಲಿಯೂ எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான பெரிய நாமத்தை உடையவர். ಎಲ್ಲರ ಮೊಣಕಾಲುಗಳು ಮೊಣಕಾಲೂರುವಂತಹ ಒಳ್ಳೆಯ ಹೆಸರುಳ್ಳವನು இயேசு கிறிஸ்து. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அவருடைய நாமம் இயேசு. ಆತನ ನಾಮಧೇಯ எல்லா ಯೇಸು. நாமத்துக்கும் மேலான நாமம். ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತಲೂ ಉನ್ನತವಾದ ನಾಮ. பரலோகத்திலும் பூலோகத்திலும் அவருக்கு சர்வாதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಸರ್ವಾಧಿಕಾರ నాకు ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. சர்வாதிகாரமோ இப்படி ఉన్నది. ಹಾಗಾಗಿ ಸರ್ವಾಧಿಕಾರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు సెలవిస్తున్నాడు, இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் யார்? ఈ ఆకాశము భూమిని సృజించింది ఎవరు? தேவனாகிய கர்த்தர். దేవుడైన ప్రభు. எப்படி படைத்தார்? ఎలా దాన్ని సృజించాడు? நம்முடைய வார்த்தையினாலே తన படைத்தார். మాటల ద్వారా என்ன సృజించాడు. சொன்னாரு? ఎలా చెప్పాడు? வெளிச்சம் உண்டாக்கடவது. వెలుగు ఉంటు కాని. பரிசுத்த, அதாவது அங்கே திரியேக தேவனுடைய செயல்களை பார்க்க முடியும். ತ್ರಯೇಕ ದೇವರ ಸತ್ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ನಾವು ನೋಡಬಹುದು. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக்கடவது. ತಂದೆಯಾದ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ಬೆಳಕುಂಟಾಗಲಿ. வார்த்தையாகிய குமாரன் அதை கேட்டு ಮಗನಾದ ಕುಮಾರನ ಅದನ್ನು ಆಲಿಸಿ உடனே வெளிச்சத்தை உருவாக்குகிறார். ತಕ್ಷಣವೇ ಬೆಳಕನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದರು. வார்த்தையினாலே ஆண்டவர் இந்த உலகத்தை, சர்வ உலகத்தையும் படைத்தார். ದೇವರ ಮಾತಿನಿಂದಲೇ ಸರ್ವಸ್ವವನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. அதனாலதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ಆದ್ದರಿಂದ ಫಿಲಿಪ್ಪಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 6ರಿಂದ 11ರವರೆಗೆ ಹೀಗೆ ಇರುತ್ತದೆ. ஆண்டவராகிய இயேசு பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ತಂದೆಯಾದ ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಅರ್ಪಿಸಿ சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினபடியினாலே ಶಿಲುಬೆಯ ಮರಣ ಪರ್ಯಂತರವರೆಗೂ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಆತನಿಗೆ ಸರ್ವಾಧಿಕಾರವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. வேற யாருக்கும் சர்வாதிகாரம் கிடையாது. ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಸರ್ವಾಧಿಕಾರ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. உலகத்துல வேற யாருக்கும் சர்வாதிகாரம் ಈ கொடுக்கப்படவில்லை. ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಸರ್ವಾಧಿಕಾರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. அவர் ஒருத்தர் தான்
ராஜாதி ராஜா, ఆతనొబ్బనే రాజರಿಗೆ రాజ, ராஜாவுக்கா ராஜா. రాజులకు రాజు. ஆகவே அவருக்கு மாத்திரமே நாம் பயப்பட வேண்டும். ఆయనకొక్కరికి మనము భయపడకోవాలి. நம்மை நெருக்கிற சிறு சிறு உபத்திரவங்களை பார்த்து நாம ஓட்டத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் ನಮ್ಮನ್ನು ಇಲ್ಲ. ಹಿಂಸಿಸುವಂತ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಕಷ್ಟಗಳು ಉಪದ್ರವಗಳಿಗೆ ನಾವು ಭಯಪಟ್ಟು ನಮ್ಮ ಪಂದ್ಯವನ್ನು ನಿಲ್ಲಿಸಬಾರದು. சீடர்களை பார்த்து சொல்றாரு, ಆದ್ದರಿಂದ ಶಿಷ್ಯರನ್ನ ಕಂಡು ಯೇಸು ಹೇಳಿದನು, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இவனுக்கு ಮೇಲೆ ಆಕಾಶದಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ಸರ್ವಾಧಿಕಾರ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. முதலாவது வார்த்தை என்ன? ಮೊದಲನೆಯ ಮಾತೇನು? வாழ்க. ಶುಭವಾಗಲಿ. இரண்டாவது வார்த்தை என்ன? ಎರಡನೆಯ ಮಾತೇನು? பயப்படாதே. ಹೆದರಬೇಡಿರಿ. மூன்றாவது வார்த்தை? ಮೂರನೆಯ ಮಾತೇನು? என்னை காண்பார்கள். ನನ್ನನ್ನ ನೋಡುವರು. நாலாவது வார்த்தை? ನಾಲ್ಕನೆಯ ಮಾತು? பரலோகத்திலும் பூலோகத்திலும் சர்வ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಸರ್ವಾಧಿಕಾರಿ. 28:19 படிங்க. 28:19 ವಚನ. மத்தேயு 28:19. ಆದುದರಿಂದ ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳ ಜನರನ್ನು ನನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿರಿ. ஆமென். நீவு ಹೋಗಲ್ಲಿ, మీరు వెళ్ళి, మీరు వెళ్ళండి. మీరు వెళ్ళండి. ஆண்டவர் இங்க போக சொல்லுறார். எங்க போக சொல்லுகிறார்? దేవుడు ఎక్కడికి పొమ్మంటున్నాడు? உலகத்திற்குள்ளே போக வேண்டும். లోకములోకి వెళ్ళమంటున్నాడు. எதற்கு? దేని కొరకై? சாட்சியாய் இருக்க. సాక్షిగా నిలబడ వరకు. அப்போஸ்தலர் 1:8 படிங்களா யாராவது? ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 1:8 ಓದ್ರಿ ಯಾರಾದರೂ. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். పరిశుద్ధాత్ముడు మీ పైన వచ్చినప్పుడు మీరు బలము పొందుతారు. பலன் அடைந்து బలము పొందిన తర్వాత எருசலேமிலும் யூதேயாவிலும் యూదాయ సీమల్లోను சமாரியாவிலும் உலகின் கடைசி பரியந்தம் ప్రపంచ కడ వరకు எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். నాకి సాక్షులుగా నిలబడండి. நீங்கள் உலகத்திற்குள்ளே போக வேண்டும். మీరు ప్రపంచములోకి వెళ్ళాలి. நீங்கள் சாட்சியாய் இருக்க வேண்டும். సాక్షులుగా నిలబడాలి. ஆனா இன்னைக்கு என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படினா, ನಾವು ಏನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது ನಾವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವನ್ನ ಅನುಭವಿಸಿದಾಗ குதித்து ಕುಣಿದು பாய்களை கிழித்து ಎಲ್ಲ ಹರಿದಾಕಿ சேர்களை எல்லாம் உடைத்து ಚೇರುಗಳನ್ನ ಮುರಿದಾಕಿ பக்கத்துல உள்ள இடுப்பெல்லாம் உடைச்சு ಅಕ್ಕ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರನ್ನೆಲ್ಲ ನೂಕಿ ದಬ್ಬಿ இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ಹೀಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಂದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ಪವಿತ್ರಾತ್ಮನು ಯಾಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ? அவருக்கு சாட்சியாய் இருப்பார். ಆತನಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ. நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று ஏசாயாவிலே ஆண்டவர் சொல்லுகிறார். ನೀವು ನನ್ನ ಸಾಕ್ಷಿಗಳು ಅಂತ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಮೂಲಕ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ஆகவே நாம் சாட்சிகளாய் இருப்பதற்கு முதல் படி என்ன? ಹಾಗಾದರೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವುದಕ್ಕೆ ಮೊದಲನೆಯ ಮೆಟ್ಟಿಲು ಏನು? முதல்ல எருசலேமிலே சாட்சி. ಮೊದಲನೇದಾಗಿ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರಬೇಕು. எருசலேம்னா என்னது? ಏನು ಯೆರೂಸಲೇಮ್ ಅಂದ್ರೆ? ஒருவேளை நம்ம வீடு, ಅದು ನಮ್ಮ ಮನೆ, நம்ம சபை, ನಮ್ಮ ಸಭೆ. அடுத்து யூதேயாவிலே, ನಂತರ ಯೂದಾಯ ಪ್ರದೇಶ, பக்கத்து தெரு, ಅಕ್ಕಪಕ್ಕದ ಬೀದಿಗಳು, சமாரியா, ಸಮಾರ್ಯ, பக்கத்து ஊரு, ಪಕ್ಕದ ಊರುಗಳು. அப்படி நாம சாட்சிகளாய் இருக்க வேண்டும். ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಡೆಗಳಲ್ಲಿಯೂ ನಾವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ நாம் ನಿಲ್ಲಬೇಕು. சாட்சிகளாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறார். ನಾವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೇರೆಯವರಿಗೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾನೆ. சாட்சியாய் இருப்பதற்கு முதல் படி நாம சபையில சாட்சியா இருக்கணும்னு சொன்னேன். ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವುದಕ್ಕೆ ಮೊದಲನೆಯ ಹಂತ ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿರಬೇಕು. அறிவிப்பு சொல்லும்போது சொன்னாரு, இளைஞர்கள்லாம் வரமாட்டேங்கிறாங்க, ஒழுங்கா அதுக்கெல்லாம் பிரேயருக்கு வரமாட்டேங்கிறாங்க, கூகுள் மீட்ல வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் கன்னடத்துல சொன்ன எனக்கு விளங்குச்சு. ಅನೇಕ ಕೋರಿಕೆಗಳನ್ನ ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, ಯವನಸ್ಥರು ಬರೋದಿಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ, ಹಾಗೆ ಹೀಗೆ ಅಂತ. முதலாவது சபையின் ஆராதனைகளுக்கு வாருங்கள், ஒழுங்காக வாருங்கள். ಸಭೆಯ ಆರಾಧನೆಯ ಕ್ರಮಗಳನ್ನ ಪಾಲಿಸಿರಿ. வேத பாட வகுப்புகளுக்கு வாருங்கள். ಸತ್ಯವೇದ ಅಧ್ಯಯನ ಪಾಠಶಾಲೆಗೆ ಬನ್ನಿ. வந்து நல்ல ஆராதிங்க, பாட்ட பாடுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಆರಾಧಿಸಿರಿ, ದೇವರನ್ನ ಹಾಡಿರಿ. ஆராதனையிலே பாடல் பாடுகிற நேரத்தில் நீங்க இருக்கணும். ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಹಾಡುಗಳು ಆಡುವಾಗಲೇ ನೀವು ಇರಬೇಕು. எங்க தமிழ்நாட்டுல சில பேர் வருவாங்க. ತಮಿಳ್ನಾಡಿನಲ್ಲಿ ಕೆಲವರು ಬರ್ತಾರೆ, 10-11 மணிக்கு தான் வருவாங்க. 10:30-11 ಗಂಟೆಗೆ ಬರ್ತಾರೆ. பாட்டு பாடுனா பாட்டு எங்க இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. ಹಾಡು ಆಡುವಾಗ ಹಾಡು ಎಲ್ಲಿರ್ತದೆ ಅನ್ನೋದು இந்த ಗೊತ್ತಿಲ್ಲ. பாட்டு புத்தகத்தை ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர், அவர் போஸ்ட் கிராஜுவேட், ಅವರು ಇವರಿಗೆ ಪರಿಚಯವಿರುವವರು ಚೆನ್ನಾಗಿ ವಿದ್ಯಾವಂತರು. இந்த பக்கத்தை திருப்பிக்கிட்டே இருப்பாரு, ಈ ಕಡೆ ತಿರುಗಿಸ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ஏன்னா பாட்டு எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல. ಹಾಡು ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗಲ್ಲ.
அவங்கள மாதிரி ஆளுகிட்ட 2 கலாத்தியர் 3 கலாத்தியர் சொன்னாலும் திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. ಅಂತಹ ಜನಗಳೇ 2 ಗಲಾತ್ಯ 3 ಗಲಾತ್ಯ ಅಂತ ಹುಡುಕ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. அப்படி ஒரு புத்தகம் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது. ಆ ರೀತಿ ಪುಸ್ತಕ ಇದೆಯಾ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ತಿಳಿಯೋದಿಲ್ಲ. பாட்டு பாடி முடிக்கும் போது ஒரு கண்டுபிடிச்சிடுறாரு பாட்டை. ಹಾಡು ಹಾಡಿ ಮುಗಿಸಿದಾಗ ಅವಾಗ ಕಂಡುಹಿಡಿದಿರ್ತಾರೆ. அப்படி இருக்கக்கூடாது. ಆ ತರ ಇರಬಾರದು. பாட்டு இங்க இருக்கணும். ಹಾಡು ನಮ್ಮ ಹೃದಯದಿಂದ வரணும். ಮನಸಾರ ಬರಬೇಕು. வயித்துல இருந்து வரணும். உயிரை கொடுத்து பாடணும். ಹೊಟ್ಟೆ ಒಳಗಡೆನಿಂದ ಶಕ್ತಿವಂತರಾಗಿ ಆಡಬೇಕು. சோ சபை ஆராதனைகளுக்கு ஒழுங்காக நாம் வர வேண்டும். ಸಭೆಯ ಆರಾಧನೆಗಳಿಗೆ ಕ್ರಮ ತಪ್ಪದೆ ನಾವು ಬರಬೇಕು. குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். ಕುಟುಂಬವಾಗಿ ಬರಬೇಕು. பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரணும். ಮಕ್ಕಳನ್ನ ಕರೆತರಬೇಕು. பிள்ளைங்களை வீட்டுல விட்டு வரக்கூடாது. ಮಕ್ಕಳನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬರಬಾರದು. இங்க பிள்ளைங்க ஆலயத்திலே வளர வேண்டும். ಮಕ್ಕಳು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವ ಸಸಿಗಳಾಗಿರಬೇಕು. எங்க 2 பிள்ளைங்க தேவாலயத்துல வளர்ந்தாங்க. ಇವರ 2 ಮಕ್ಕಳು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಬೆಳೆದಿದ್ದಾರೆ. வீட்டுல உட்கார விட மாட்டேன். ಮನೆಯಲ್ಲಿ ಕೂರಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அடிச்சு துரத்திடுவேன். என் ಹೊಡೆದು ಓಡಿಸ್ತೇನೆ ಸಭೆಗೆ. ஜன்னல்லாம் அழுக்கா இருக்கு போய் தொடர்ந்து. ಓ ಅಲ್ಲಿ ಅದು ಇದು ಮಾಡುವಂತ. பாயெல்லாம் எடுத்து வெயில்ல போட்டு எடுத்து வை. ಚಾಪೆ ಎಲ್ಲ ಎತ್ತಿ ಹೊರಗಡೆ சேரெல்லாம் தொட. ಚೇರ್ಗಳನ್ನೆಲ್ಲ ಒರೆಸು. ஸ்பீக்கர்லாம் ரொம்ப தூசியா இருக்கு. ಸ್ಪೀಕರ್ಗಳನ್ನೆಲ್ಲ ಒರೆಸು. போய் வேலை செய்வான் என் பையன். ಹೋಗಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ಇವರ ಮಗ. இன்றைக்கு பெங்களூர்ல பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு ஆண்டவருடைய ஊழியத்துல இருக்கிறாங்க. ಇವತ್ತು ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಓದಿ ದೇವರ ಸೇವೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ஒரு அமெரிக்க கம்பெனிலயும் வேலை செய்றார். ಒಂದು ಅಮೆರಿಕ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மனைவி ப்ரொஃபசர். ಇವರ ಪತ್ನಿಯವರು ಪ್ರೊಫೆಸರ್ ಅವರು. என்னுடைய மகள் ஒரு ஆசிரியை. ಇವರ ಮಗಳು ಒಂದು ಆಚಾರ್ಯರು. ஒரு பாஸ்டரோட தெலுங்கு பாஸ்டரோட மனைவி. ಒಂದು ತೆಲುಗು ಬೋಧಕರ ಪತ್ನಿ. உங்க பிள்ளைங்களை சர்ச்சில் விட்டு வளர்த்தீங்கன்னா ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬೆಳೆಸಿದರೆ ஒரு பிரச்சனை இல்ல. ಏನು ತೊಂದರೆ ಆಗೋದಿಲ್ಲ. காணாமல் போனாலும் திரும்பி வருவாங்க. ಕಾಣದೆ ಹೋದ್ರು ಮರಳಿ ಬರ್ತಾರೆ. நீங்க வீட்டுல விட்டு வந்தீங்கன்னா ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಂದ್ರೆ காணாமலே போய் விடுவார்கள். ಕಾಣದೆ ಹೊರಟು ಹೋಗ್ತಾರೆ. கண்டுபிடிக்கவே முடியாது. ಕಂಡುಹಿಡಿಯಲಾಗಲ್ಲ. அருமையான தேவனுடைய ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, நாம் குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಕುಟುಂಬ ಸಮೇತವಾಗಿ இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ ಗುರುತುಗಳಾಗಿ ಚಿಹ್ನೆಗಳಾಗಿ ನಾವು ಆಯ್ಕೆ இதோ நானும் என் பிள்ளைகளும் கர்த்தரை சேவிக்கிறோம். ಈಗ ನಾನು ನನ್ನ ಮನೆಯ ಮಕ್ಕಳು ಯೆಹೋವನನ್ನೇ ಸೇವಿಸುವೆವು. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ಯೆಹೋವನನ್ನೇ ಸೇವಿಸುವೆವು. நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். ನಾವು ಕರ್ತನನ್ನ ಸೇವಿಸುವಂತವರಾಗಬೇಕು. நீங்கள் சாட்சியாய் இருப்பதற்கு ನೀವೆಲ್ಲರೂ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರ புறப்பட்டு செல்ல வேண்டும். ನೀವು ಹೊರಟು ಹೋಗಬೇಕು. நீங்கள் உலகத்திற்குள்ளே புறப்பட்டு செல்ல வேண்டும். ನೀವು ಈ ಲೋಕದ ಒಳಗಡೆ ಹೋಗಬೇಕು. நீங்க பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும். ನೀವು ಪಕ್ಕದ ಊರಿನ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு போய் சொல்ல வேண்டும். ಅಕ್ಕಪಕ್ಕದ ಮನೆಗಳಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳಬೇಕು. போங்க, புறப்பட்டு போங்க. ಹೋಗಬೇಕು, ಹೋಗಿರಿ ನೀವೆಲ್ಲರೂ. முதலாவது வார்த்தை என்ன? ಮೊದಲನೆಯ ಮಾತೇನು? வாழ்க. ಶುಭವಾಗಲಿ. இரண்டாவது வார்த்தை என்ன? ಎರಡನೆಯ ಮಾತೇನು? பயப்படாதீர்கள். ಹೆದರಬೇಡಿರಿ. மூணாவது வார்த்தை என்ன? ಮೂರನೆಯ ಮಾತೇನು? என்னை காண்பார்கள். நாலாவது வார்த்தை என்ன? ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ சர்வாதிகாரம் ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಸರ್ವಾಧಿಕಾರಿಯಾಗಿರುವ ದೇವರು. அஞ்சாவது வார்த்தை என்ன? ಐದನೇದೇನು? புறப்பட்டு போங்கள். ಹೊರಟು ಹೋಗಬೇಕು. அதே 28:19 சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். ಎಲ್ಲಾ ದೇಶದ ಜನರನ್ನು ನನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿ. Make them disciples. ಎಲ್ಲಾ ದೇಶದ ಜನರನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡ್ರಿ. ಅಲ್ಲಿ ದೋಷಾలను ಶಿಷ್ಯಗಳು చేసి. ಆಮೆನ್. ஏஐ சொல்லுது, தெலுங்குல எப்படி சொல்லணும்னு ஏஐ சொல்லுது, அதனால எழுதி வச்சிருக்கிறேன். అంత రాసి పెట్టుకున్నారు. తెలుగు అయ్యగారికి బాగా తెలుసు. சரி, அப்போ எல்லா ஜனங்களையும், அதாவது எல்லா ஜாதிகளையும் தமிழ்ல மொழிபெயர்த்துருக்காங்க. கன்னடத்துல எப்படி இருக்கு? எல்லா ஜனரும், எல்லா தேசங்கள ஜனரನ್ನು, எல்லா தேசங்களும் கரெக்டா மொழிபெயர்த்திருக்காங்க. எல்லா சகல தேசத்தாரையும், எல்லா ದೇಶಗಳ ಜನರನ್ನ. ஜாதி அப்படின்னாலே தேசம் அல்லது இனங்கள், ದೇಶ ಅಥವಾ ಜನಗಳು. ஒவ்வொரு தேசத்தாரையும், ಪ್ರತಿಯೊಂದೊಂದು ದೇಶದವರನ್ನು, ஒவ்வொரு இனத்தாரையும், ಒಂದೊಂದು ಜನಾಂಗಗಳನ್ನ நாம் சீசர்களாக உருவாக்க வேண்டும். ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಬೇಕು. இயேசு யூதர்களுக்கு மட்டுமா சொந்தம்? ಯಹೂದ್ಯರಿಗೆ ಮಾತ್ರ ಯೇಸು ಸ್ವಂತನ? இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் சொந்தம். ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಸ್ವಂತ. லூக்கா சுவிசேஷத்துல லூக்கா இப்படித்தான் எழுதுறார், இதோ சகல ஜனத்திற்கும் நற்செய்தி. ಈಗೋ ಎಲ್ಲಾ ಜನಗಳಿಗೆ ಶುಭ ಸಮಾಚಾರ. மத்தேயுல ஆண்டவர் சொல்றாரு, புறப்பட்டு போங்க, எல்லா தேசத்தாருக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ಮತ್ತಾಯನು ಹೀಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ಹೊರಟು ಹೋಗಿ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳ ಜನರಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಸಾರ್ರಿ. நம்மை ரட்சிப்பதற்கும், ನಮ್ಮನ್ನ ರಕ್ಷಣೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கும், ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಮನ್ನಣೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ இயேசுவை தவிர வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. ಯೇಸುವನ್ನಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ.
நீங்க வேளாங்கண்ணி போனாலும் மன்னிக்கப்படாது. ನೀವು ವೇಲಾಂಗಣಿಗೆ ಹೋದ್ರು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡೋದಿಲ್ಲ. காசி ராமேஸ்வரம் போனாலும் மன்னிக்கப்படாது. ಕಾಶಿ ರಾಮೇಶ್ವರಕ್ಕೆ ಹೋದ್ರು ಕ್ಷಮಿಸನೇ ಇಲ್ಲ. ராமேஸ்வரத்துல போய் எனக்கு பேர் வச்சாங்க ராமலிங்கம் சொல்லி. ರಾಮೇಶ್ವರಕ್ಕೆ ಹೋಗಿ ಇವರಿಗೆ ರಾಮಲಿಂಗಮಯ್ಯ ಅಂತ ಇಕ್ಕಿದ್ದಾರೆ. எங்க அப்பா ராமமூர்த்தின்னு வைக்க சொன்னாரு. ಇವರ ತಂದೆಯವರು ರಾಮಮೂರ್ತಿ ಅಂತ ಇಕ್ಕ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. எங்க சித்தப்பா ராமையான்னு வைக்க சொன்னாரு. ಇವರ ಚಿಕ್ಕಪ್ಪ ರಾಮಯ್ಯ ಅಂತ ಇಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. பூசாரி ராமலிங்கம்னு சொல்லி வச்சு விட்டான். ಪೂಜಾರಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ರಾಮಲಿಂಗಂ ಅಂತ இந்த ராமலிங்கத்தை ஆண்டவர் தேடி வந்தார். ರಾಮಲಿಂಗಮನ್ನ ಯೇಸು ಹುಡುಕಿ ಬಂದರು. எப்படி? ಹೇಗೆ? ஃபீபா ரேடியோ மூலமாக. ಯಾವುದೋ ಒಂದು ಈ ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ரேடியோவை கேட்டு நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்து நானா திருச்சபைக்கு போனேன். ರೇಡಿಯೋದಲ್ಲಿ ಬಂದಂತಹ ವಾಣಿಯ ಸುದ್ದಿಯನ್ನ ಕೇಳಿ ಸಭೆಗೆ ಬಂದಿದ್ದೆ. இந்த உலகத்திலே ரட்சிப்பதற்கு வேற யாருக்கும் உரிமை கிடையாதுங்க. ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬೇರೆ ಯಾರಿಗೂ ஐயப்பன் கோயிலுக்கு போலாம், ಅಯ್ಯಪ್ಪ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋದ್ರು, நீங்க மூகாம்பிகை கோயிலுக்கு போகலாம், ಮೂಕಾಂಬಿಕೆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋದ್ರು, திருப்பதிக்கு போகலாம், ತಿರುಪತಿಗೆ ಹೋದ್ರು, லட்டு வேணா வாங்கி சாப்பிடலாம், ಲಡ್ಡು ಬೇಕಾದ್ರೆ ತಿನ್ನಬಹುದು, வேற பாவம் மன்னிக்கப்படாது. ಪಾಪ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡೋದಿಲ್ಲ. ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಬ್ಬನೇ ಪಾಪ ಕ್ಷಮಿಸಲು ಸಾಧ್ಯ. ரட்சிப்பு கர்த்தருடையது, ರಕ್ಷಣೆಯು ಯೆಹೋವನಿಂದಲೇ. நீங்க பாருங்க ரோமர் 10:9-10 படிங்க. ರೋಮ 10:9 ಓದ್ರಿ. தமிழ்ல யாராவது படிக்கிறீங்களா? ரட்சிக்கப்படுவதற்கு அறிக்கை செய்ய வேண்டும், விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ಹೃದಯದಿಂದ ನಂಬುವುದರ ಮೂಲಕ ನೀತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ, ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡುವುದರ ಮೂಲಕ ರಕ್ಷಣೆ ಆಗುತ್ತದೆ. ஆண்டவரை அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. ದೇವರನ್ನ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಹೇಳಿದಾಗ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಸ್ವತಂತ್ರ. இயேசு எனக்காக மரித்தார், ಯೇಸು ನನಗಾಗಿ ಸತ್ತನು, இயேசுடைய ரத்தம் என் பாவங்களை மன்னிக்கிறது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವು ನನ್ನ ಪಾಪವನ್ನ ನಿವಾರಿಸುತ್ತದೆ. ஆனால் அந்த காலத்திலே, ಆ ಕಾಲದಲ್ಲಿ, பழைய ஏற்பாட்டு காலத்திலே, ಅಂದ್ರೆ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾಲದಲ್ಲಿ அவர்கள் மிருகத்தை பலியிட்டார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಪ್ರಾಣಿಗಳನ್ನ ಬಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. அந்த பலி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பாவத்தை மன்னித்தாரா? ಆ ಬಲಿಗಳನ್ನ ದೇವರು ಸ್ವೀಕರಿಸಿ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಮಾಡಿದನಾ? அப்படி இல்லைன்னா என்ன? ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? பாவம் சங்கீதம் 32:1-2 படிங்க. ಕೀರ್ತನೆಗಳು 32:1-2 ಏನ್ ಹೇಳ್ತದೆ? ಓದ್ರಿ. மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ அவன் பாக்கியான். போதும். ಯಾವನ ದ್ರೋಹವು ಪರಿಹಾರವಾಗಿದೆಯೋ, ಯಾವನ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಅವನೇ ಧನ್ಯನು. ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், பலி செலுத்தப்பட வேண்டும். ದೇವರು ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಕಲಿಸಿಕೊಟ್ಟನು, பாவம் மன்னிப்பதற்கு பலி செலுத்தப்பட வேண்டும், ಪಾಪವನ್ನ ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಲಿ ಕೊಡಬೇಕು. அந்த பலி ஆண்டவராகிய இயேசுதான் பலியாவார். ಆ ಬಲಿಯಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸುವೇ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ஆபிரகாம்ட்ட ஈசாக்க பலியிட சொன்னார். ಅಬ್ರಹಾಮನ ಬಳಿ ಈಸಾಕನನ್ನ ಬಲಿ ಕೊಡಲು ಹೇಳಿದನು. ஈசாக்கு பலியிட போனான். ಈಸಾಕನನ್ನ ಬಲಿ ಕೊಡಲು ಹೋದಾಗ ஈசாக்கு கேக்குறான். ಈಸಾಕನ ಕೇಳ್ತಾನೆ. சும்மா 4 வயசு 5 வயசு இருக்காது, 4-5 ವರ್ಷ ಇರಬಹುದು. 17 வயசு 18 வயசு இருக்கும் பையன். ಅವನಿಗೆ 17-18 ವರ್ಷ ಹುಡುಗ. அவனுக்கு நல்லாவே தெரியும், ಅವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. அவன் சொல்றான், அப்பா நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, பலி பொருள் எங்கே? ಅಪ್ಪ ಸೌದೆ ಇದೆ, ಪ್ರತಿಯೊಂದೊಂದು ಸಿದ್ಧವಾಗಿದೆ, ಬಲಿ ಕೊಡುವ ಕುರಿಯಲ್ಲಿ. ஒரு தந்தைக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க கேட்கும் பொழுது? ಆ ತಂದೆಗೆ ಆ ಮಾತನ್ನ ಕೇಳಿದಾಗ ಹೇಗಿರ್ತದೆ? உன்னதாப்பா ஆண்டவர் கேட்டுக்கான்னு சொல்ல முடியுமா? ನಿನ್ನನ್ನೇ ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? அவன் மனதை கல்லாக்கி கொண்டு சொல்லுகிறான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ಅವನು ಮನಸ್ಸನ್ನ ಗಟ್ಟಿ ಮಾಡಿಕೊಂಡು ಹೇಳ್ತಾನೆ, ದೇವರೇ ನೋಡಿಕೊಳ್ಳುವನು. ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ನಂಬಿಕೆ ಇತ್ತು. ஆண்டவர் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், ದೇವರು ದೇಶ ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, சந்ததியை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், ಸಂತಾನ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஒருவேளை இந்த ஈசாக்கை எடுத்தாலும், ಒಂದು ವೇಳೆ ಈಸಾಕನನ್ನ ದೇವರು அந்த ತೆಗೆದುಕೊಂಡ್ರು, சாம்பலில் இருந்து எனக்கு பிள்ளைகளை கொடுக்க முடியும். ಅವನ ಬೂದಿಯಿಂದ ನನಗೆ ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನು ದೇವರು. எபிரேய வார்த்தை பெரேஷித்,
ಇಬ್ರಿಯ ಮಾತು ಆ ರೀತಿ ಹೇಳ್ತದೆ வெரேஷியல் ಅಂತ. பெரேஷித் என்றால் வெரேஷித் ಅಂದ್ರೆ ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குறவர். ಏನು ಇಲ್ಲದೇ ಇದ್ರೂ ಸರ್ವಸ್ವವನ್ನ ಉಂಟು ಮಾಡುವ ದೇವರು. இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒருவேளை ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ನಿನ್ನ ಬಳಿ ಈಗ ಏನು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ஆனால் ஒரு நிச்சயமான வார்த்தை உண்டு. ಒಂದು ನಿಶ್ಚಯವಾದ ಮಾತುಂಟು, ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற தேவன் என்னோடு இருக்கிறார். ಏನು ಇಲ್ಲದ್ದರಿಂದ ಸರ್ವಸ್ವವನ್ನ ಉಂಟು ಮಾಡುವ ದೇವರು ನನ್ನ நல்ல ಜೊತೆ கை ಇದ್ದಾನೆ. தட்டலாமே, நல்ல கை தட்டலாமே. ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸೋಣ. ஆண்டவரால் எல்லாம் கூடும். ನಮ್ಮ ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. ஆகவே ஆண்டவரை அறிக்கை செய்யும் பொழுது, ಆದ್ದರಿಂದ ದೇವರನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿದಾಗ, அந்த ஈசாக்கை பலியிட சொன்ன பொழுது, ಆ ಇಸಾಕನಿಗೆ ಬಲಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ ஆண்டவர் கடைசி நேரத்துல ದೇವರು ಕೊನೆಯ ಕ್ಷಣದಲ್ಲಿ உன்னுடைய மகனை பலியிட வேண்டாம், ನಿನ್ನ ಮಗನನ್ನ ಬಲಿ ಕೊಡಬೇಡ, இதே மலையில ಇದೇ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ என்னுடைய மகனை பலியிடுவேன். ನನ್ನ ಮಗನನ್ನ ಬಲಿ ಕೊಡುತ್ತೇನೆ. அப்பயே ஆண்டவர் சொல்லிட்டாரு. ಆಗಲೇ ದೇವರು ಹೇಳಿದ್ರು. ஏன் ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சொல்லிட்டாரு, ಆದಿಕಾಂಡ 3:15 அவர் தலையை நசுக்குவார். ಆತನು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನ ಜಜ್ಜುವ. யாரை பார்த்து சொல்றார்? சாத்தானை பார்த்து சொல்லுகிறார். ಯಾರನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ? ಸೈತನನ್ನ ನೋಡಿ. உன்னுடைய ஆளுகை அவர் உடைத்து போடுவார். ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಒಡೆದು ಹಾಕುತ್ತಾನೆ. நீ அவர் குதிங்காலம் மட்டும் தான் நீ நசுக்குவ. ನೀನು ಕಾಲಿನ ಇಮ್ಮಡಿಯನ್ನ ಮಾತ್ರ ಕಚ್ಚುವಿ. ஆகவே இது முடிவு செய்யப்பட்ட வெற்றி, ಇದು ತೀರ್ಮಾನಿಸಲ್ಪಟ್ಟ ಜಯ. ஆண்டவர் உயிர்த்தெழுவது முடிவு செய்யப்பட்ட வெற்றி. ದೇವರು ಜಯ ಹೊಂದುವಂತದ್ದು ಅದು ತೀರ್ಮಾನಿಸಲ್ಪಟ್ಟದ್ದು. அதனாலதான் ஆண்டவர் அந்த இரத்த பலியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನು ಆ ರಕ್ತ ಬಲಿಯನ್ನ ಆ ಜನಗಳಿಗೆ ஏதோ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟನು. தெரியாமல் ஒரு அறியாமல் பாவம் செய்துட்டா இந்த மிருகத்தை பலியிட சொன்னார். ಏನೋ ತಿಳಿಯದವರಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದಾಗ ಆ ಪ್ರಾಣಿಗಳನ್ನ ಬಲಿ ಕೊಡ್ತಾ ஆனா ಇದ್ರು. மனிதனுடைய இருதயம் கல்லாகி விட்டது. ಆದ್ದರಿಂದ ಮನುಷ್ಯನ ಮನಸ್ಸು ಕಲ್ಲಿನ ಮನಸ್ಸಾಯಿತು. சினிமா பாட்டு பாடுவான் இல்லையா, கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மனம் எப்படி இருக்கு? மனம், மனிதனுடைய மனம் ಕಲ್ಲಾ ಇருக்கு. ಸಿನಿಮಾ ಆಡ್ತಾರಲ್ಲ, ದೇವರು ಯಾಕೆ ಕಲ್ಲಾದನು, ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಈ ತರ ಗುಣ ಬಂದಿದ್ರಿಂದ. சில நேரம் நம்மகிட்ட கேட்பாங்க, ಅವ್ರು ಕೇಳ್ತಾರೆ ಜನರು, என்ன இப்படி நீங்க கிறிஸ்டியனா மாறிட்டீங்க அப்படின்னு ಹೇಗೆ கேட்பாங்க. ನೀವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಬಿಟ್ರಿ? நான் சொல்லுவேன், சிம்பிளா சொல்லுவேன், ಅಯ್ಯನವರು ಸುಲಭವಾಗಿ ಸರಳವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவர் அவரை போல என்ன படைச்சிருக்காரு, ಆತನಂತೆ ದೇವರು ನನ್ನನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ. ஆனா மனிதன் என்ன செய்யறான்? ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? அவனுடைய கேவலமான எண்ணங்களால், ಅವನ ಅಲ್ಪ ಒಂದು ಗುಣಗಳಿಂದ, எருமைதான் கடவுள், எலிதான் கடவுள், ಎಮ್ಮೆನೇ ದೇವರು, நாய் தான் கடவுள், ನಾಯಿನೇ ದೇವರು. யாராவது பைரவன் பேர் வச்சிருக்கீங்களா? நாயின்னு அர்த்தம். ನಾಯಿ ಅಂತಾರೆ. பைரவன் பேர் வச்சா நாயினர். விருக்ஷான்னு பேர் வச்சிருக்கீங்களா? விருக்ஷா. ವೃಕ್ಷ ಅಂತಿದೆಯಲ್ಲ, விருக்ஷா மரம்னு பேர். ವೃಕ್ಷ ಅಂದ್ರೆ ಮರ, மரம். இப்படி நிறைய நம்ம பேர்களை வைக்கிறோம், ಅನೇಕ ಹೆಸರುಗಳನ್ನ ಕೊಡ್ತೇವೆ. கேசவ்னு யாரும் பேர் வச்சிருக்கீங்களா? ಕೇಶವ ಅಂದ್ರೆ ಏನು? மயிராண்டி. ಕೂದಲುರುವವಳು. கிருஷ்ண யாராவது பேர் வச்சிருக்கீங்களா? ಕೃಷ್ಣ ಅಂತ ಇಕ್ಕಿದ್ದೀರಾ? அவன் அதாவது கருப்பெண் அர்த்தம், கருப்பெண் அர்த்தம், ಕಪ್ಪು ಬಣ್ಣ ಅಂತ ಅರ್ಥ. இப்படி நிறைய நம்ம என்ன பண்றோம், அதாவது கடவுளை நமக்கு பிரியமான ஒரு உருவத்துல எலி போல, எலியை வச்சு கும்பிடுறாங்க பாத்தீங்களா? ನಾವು ದೇವರನ್ನ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ರೂಪದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಇಲಿಯನ್ನ ಕೂಡ ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ. அவங்ககிட்ட சொல்லுவோம், ஆண்டவர் அவரை போல என்னை படைத்திருக்கிறார். ಇವರು ಅವರ ಬಳಿ ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರು ನನ್ನನ್ನ ತನ್ನಂತೆ ಸೃಷ್ಟಿ நீங்க என்ன ಮಾಡಿದ್ದಾನೆ. பண்றீங்க? ஒரு ஆடாவோ ஒரு மாடாவோ ஒரு மூஞ்சூராவோ நீங்க வச்சு அதுக்கு படைச்சு நீங்க சாப்பிடுறீங்க. ನೀವು ಏನು ಮಾಡ್ತೀರಿ? ನೀವು ಕುರಿನೋ ಮೇಕೆನೋ ಎಮ್ಮೆನೋ ಅವುಗಳನ್ನ ಪೂಜಿಸಿ ತಿಂತೀರಿ. அதனால நாங்க அதுக்கு படைச்சதெல்லாம் சாப்பிட கூடாது. ಆದ್ದರಿಂದ ಅದಕ್ಕೆ ಅರ್ಪಿಸಿದ್ದನ್ನ ನಾವು ತಿನ್ನೋದಿಲ್ಲ. அருவருப்பானது, ಅದು ಅಸಹ್ಯವಾದದ್ದು. கடவுள் தன்னை மாதிரி என்னை படைத்திருக்கிறார். ದೇವರು ತನ್ನಂತೆ ನನ್ನನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ. இந்த அறிவு எத்தனை பேருக்கு இருக்கு? நான் கடவுள் மாதிரி தான் இருக்கிறேன்னு எத்தனை பேருக்கு அறிவு இருக்கு? ತಿಳುವಳಿಕೆ ಎಷ್ಟು ಜನಕ್ಕಿದೆ? ನನ್ನ ದೇವರು நமது சாயலாகவும் ತನ್ನ ಸ್ವರೂಪವಾಗಿ, நமது ரூபமாகவும் ತನ್ನ ರೂಪವಾಗಿ மனிதனை உண்டாக்குவோமாக, ಮನುಷ್ಯರನ್ನ ಉಂಟು ಮಾಡೋಣ. ஆகவே ஆண்டவர் தன்னை போல நம்மை படைத்திருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ತನ್ನಂತೆ ನಮ್ಮನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ. பழைய ஏற்பாட்டிலே மிருக பலி கொடுக்கப்பட்ட போது, ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣಿ ಬಲಿಗಳನ್ನ ಕೊಡುವಾಗ பாவம் மூடப்பட்டது, ಪಾಪವು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. பாவம் மன்னிக்கப்படவில்லை, ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಆಗಲಿಲ್ಲ. பாவம் சிலுவையிலே தான் மன்னிக்கப்படுகிறது. ಪಾಪವು ಶಿಲುಬೆಯಲ್ಲೇ ಮನ್ನಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஒரே ஏற்பாடாக பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மஸ்தீர்த்தராக ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಗೂ ಹೊಸ ನಿಬಂಧನೆಯ ಗ್ರಂಥಕ್ಕೂ ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ
ಪ್ರಾಯಶ್ಚಿಕನಾಗಿ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஆகவே புறப்பட்டு போய் சகல மக்களையும் நீங்கள் சீடராக்க வேண்டியது. ಆದ್ದರಿಂದ ನೀವೆಲ್ಲರೂ ಹೊರಟು ಹೋಗಿ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳ ಜನರನ್ನ ನನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿ. 7வது வார்த்தை, 7ನೇ ಮಾತು, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். ತಂದೆ ಮಗ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಕೊಡಿರಿ. ஞான ஸ்நானம் கொடி, ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನಂ ಇವಂಡಿ, ஞான ஸ்நானம் ஏண்டி. ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನಂ ಇವಂಡಿ. ஆண்டவர் ஞான ஸ்நானத்தை கொடுக்க சொல்லி. ದೇವರು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಕೊಡುವುದಕ್ಕೆ நிறைய ಹೇಳಿದರು. பேருக்கு ஞான ஸ்நானம்னா என்னன்னு தெரியல. ಅನೇಕ ಮಂದಿಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಅಂದ್ರೆ ಅರ್ಥನೇ ಇಲ್ಲ. எங்க பாஸ்டர் சொன்னாரு, ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು, ஒரு பாட்டி ஞான ஸ்நானம் கேட்க வந்துச்சான். ಒಬ್ಬ ಅಜ್ಜಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನಕ್ಕಾಗಿ ಬಂದ್ರಂತೆ. பாஸ்டருக்கு சந்தேகம். ಬೋಧಕರಿಗೆ ಒಂದು ಸಂಶಯ ಬಂದಿತ್ತು. இந்த பாட்டிக்கு ஞான ஸ்நானம்னா என்னன்னு தெரியும், அது ஞான ஸ்நானம் கேட்டு வந்திருக்கே ಈ அப்படின்னு. ಅಜ್ಜಿಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಅಂದ್ರೆ ಏನು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಹೇಗೆ ಇದನ್ನ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ பாட்டி ಕೊಡೋದು? ஞான ஸ்நானம் கேட்க வந்திருக்கீங்களே, ஞான ஸ்நானம்னா என்னன்னு தெரியுமா? ಅಜ್ಜಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಾ, ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನಂತ ಗೊತ್ತಾ? அந்த பாட்டி சொல்லுச்சான், ಆ ಅಜ್ಜಿ ಹೇಳಿದ್ರಂತೆ, ஞானத்தை கண்டேனையா, ಜ್ಞಾನವನ್ನ ಕಂಡುಕೊಂಡೆನು, நான் ஞானஸ்தானம் எனக்கு கொடுங்கய்யா. ನನಗೆ ಜ್ಞಾನ ಸ್ಥಾನ ಕೊಡ್ರಿ. ஞானமாகிய இயேசுவை கண்டுகொண்டேன். ಜ್ಞಾನವಾಗಿರುವ ಯೇಸುವನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡೆ. பாஸ்டர் வாயை மூடிக்கிட்டாராம். ಪಾಸ್ಟರ್ ಬಾಯಿ ಮುಚ್ಕೊಂಡ್ರಂತೆ. பெரிய தமிழ் பண்டிட்டா இருக்கும் போலயே. ದೊಡ್ಡ ಪಂಡಿತರಾಗಿ ಇದೆಯಲ್ಲ. உடனே ஞானஸ்தானம் கொடுத்துட்டா. ತಕ್ಷಣವೇ ಆ ಅಜ್ಜಿಗೆ ದೀಕ್ಷಾ எத்தனை ಸ್ನಾನ பேருக்கு ஞானஸ்தானத்தை பத்தி அறிவு இருக்குது? ಎಷ್ಟು ಜನಗಳಿಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನದ ಬಗ್ಗೆ ಅರಿವಿದೆ? 25 வருஷம் பெந்தேகோஸ்தே சபையில இருந்தாலும் ஞானஸ்தானம் எடுக்காத ஆட்கள் இருக்காங்க. ಪೆಂತೆಕೋಸ್ತು ಸಭೆಯಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ಇನ್ನೂ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿರೋದಿಲ್ಲ. சிலர் கேக்குறாங்க, ಕೆಲವರು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾರೆ, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், மற்றவங்கள ஞானஸ்தானம் எடுக்கணுமா? ನಾನು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತೆಗೆದು ಬಿಟ್ಟೆ, எங்க வீட்டுக்காரர் எடுக்கணுமா? ನನ್ನ ಮನೆಯವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಾ? என் பிள்ளைங்க எல்லாம் எடுக்கணுமா? ನನ್ನ ಮಕ್ಕಳು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಾ? எல்லாரும் எடுக்கணும். ಎಲ್ಲರೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. எல்லாரும் எடுத்தா தான் பேழைக்குள்ள போக முடியும். ಎಲ್ಲರೂ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೇನೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆகவே நாம மாத்திரம் எடுத்தா பத்தாது. ನಾವು ಮಾತ್ರ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದಿದರೆ ಸಾಲದು. கட்டாயம் நமது குடும்பத்தினரை நாம் வழிநடத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ಇದು ಕರ್ತವ್ಯ ಅಥವಾ ಕಡ್ಡಾಯ. ನಮ್ಮ ಪರಿಪೂರ್ಣ ಕುಟುಂಬವನ್ನ ನಡೆಸಬೇಕು. ஞானஸ்தானத்தை குறித்த தெளிவான சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನದ ಸತ್ಯವಾದ ಅರ್ಥವನ್ನ ಬೇರೆಯವರಿಗೆ ವಿವರಿಸಬೇಕು. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நிக்கோதேமுட்ட சொன்னார் இல்லையா, ದೇವರು ಹೇಳಿದ್ರಲ್ಲ ನಿಕೋದೇಮನ ಬಳಿಯಲ್ಲಿ, ஒருவன் ஜலத்தினாலும் ಒಬ್ಬನು ನೀರಿನಿಂದಲೂ ஆவியினாலும் ಆತ್ಮನಿಂದಲೂ பிரவாவிட்டால் ಹುಟ್ಟದೇ ಇದ್ದರೆ தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಲಾರನು. ஆனா யோவான் ஸ்நானம் கட்ட ஞானஸ்தானம் எடுக்க வந்தாங்க. ಯೋಹಾನ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನ யார் வந்தா? பரிசேயர் சதுசேயர் வந்தாங்க. ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪರಿಸಾಯರು ಸದ್ದುಕಾಯರು ಬಂದರು. அவர் யோவான் ஸ்நானம் என்ன சொன்னாரு? ಯೋಹಾನ್ ಸ್ನಾನಿಕನ್ ಏನ್ ಹೇಳಿದ? விரியம்பாம்பு குட்டிகளே, ನೀವು ಸರ್ಪ ಜಾತಿಯವರೇ, உங்களுக்கு வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ಬರುವಂತಹ ಕೇಡಿಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸಿದವರು ಯಾರು? ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகம் போயிடலாம் போல ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಂಡ್ಬಿಟ್ರೆ ಪರಲೋಕ ಈಸಿಯಾಗಿ நினைச்சு ಹಾಗಂತ ಅಂದುಕೊಂಡು உள்ள எந்த மாற்றமும் இல்லாம, ಒಳಗಡೆ ಯಾವುದೇ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲದೆ, மனதில் எல்லா பாவங்களையும் வைத்துக் கொண்டு ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க வந்தார்கள். ಆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಬಂದರು. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் அவர்களை கடிந்து கொண்டார். ಆದ್ದರಿಂದಲೇ ಯೋಹಾನನು ஞானஸ்நானம் எதை அடையாளப்படுத்துகிறது? ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಯಾವುದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿದೆ? உள்ளே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ಅಂತರಂಗದ ಕಾರ್ಯಗಳು ಬದಲಾವಣೆ ಮಾಡಲು, வெளியே அதை கன்ஃபார்ம் பண்ண ஞானஸ்நானம். ಹೊರಗಡೆ ಅದನ್ನ ಖಚಿತಪಡಿಸಲು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ. சில வியாதிகளுக்கு ಕೆಲ ವ್ಯಾಧಿಗಳಿಗೆ உள்ள மருந்து கொடுப்பாங்க. ಒಳಗಡೆ ಮಾತ್ರೆ ಕೊಡ್ತಾರೆ, ಔಷಧಿ ಕೊಡ್ತಾರೆ. வெளியில உள்ள பிரச்சனைக்கு உள்ள மருந்து. ಒಳಗಡೆ ಕಾಣುವಂತಹ ಸಮಸ್ಯೆ ರೋಗಗಳಿಗೆ ಒಳಗಡೆ ಮಾತ್ರೆ ಕೊಡ್ತಾರೆ. அதை சாப்பிட்டா தான், அந்த ஆன்டிபயோட்டிக்கை சாப்பிட்டா தான் வெளியே எல்லாம் சரியாகும். ಆ ಮಾತ್ರೆಗಳನ್ನ ಸೇವಿಸಿದರೆ ಅವರ ರೋಗ ಗುಣವಾಗುತ್ತದೆ. ஆகவே உள்ளே பாவம் இருக்கிறது, ಅದೇ ರೀತಿ ಒಳಗಡೆ ಪಾಪವಿದೆ, உள்ளே அநீதி இருக்கிறது. ಒಳಗಡೆ ಅನೀತಿ ತುಂಬಿದೆ. அந்த அநீதி எல்லாம் வெளியே போக வேண்டும். ಆ ಅನೀತಿ ಎಲ್ಲ ಹೊರಗಡೆ அங்கே ಹೋಗಬೇಕು. மாற்றம் ஏற்பட வேண்டும். ಅಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗಬೇಕು. ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். ಒಂದು ಗ್ರಹಿಕೆ ಬರಬೇಕು. அதை நாம் போதிக்க வேண்டும். ಇದನ್ನೇ ಬೋಧಿಸಬೇಕು. ஞானஸ்நானம் கட்டாயம் எடுக்க வேண்டும். ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲೇಬೇಕು. ஞானஸ்நான கொடி, ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಇವಂಡಿ, ஞானஸ்நானம் இயண்டி. ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಇವಂಡಿ. அதே 28:20 பாருங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ನಾನು ನಿಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದನ್ನೆಲ್ಲ அவர்களும் கை கொள்ளும்படி ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ಅವರಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿರಿ. ஆண்டவராகிய இயேசு
ಕರ್ತನಾದ ಯೇಸು இந்த வேதத்துல எல்லா காரியங்களையும் உபதேசித்திருக்கிறார். ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾನೆ. இது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட பிரத்யேக கடிதம். ಇದು ನಿಮಗೂ ನನಗೂ ಕರ್ತನಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಪತ್ರ. இது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கை. ಇದು ದೇವರಿಗೂ ನಮಗೂ ಮಧ್ಯಸ್ಥಿಕವಾಗಿರುವ ಒಡಂಬಡಿಕೆಯ இந்த ಪತ್ರ. உடன்படிக்கையை ಈ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ நாம எல்லாருக்கும் போதிக்க வேண்டும். ನಾವು ಈ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಬೋಧಿಸಬೇಕು. நாம பயப்படுறோம் இப்ப. ಇವತ್ತು ನಾವು ಭಯ ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஏன்னா அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்குது. ಯಾಕಂದ್ರೆ ರಾಜಕೀಯ ವ್ಯವಸ್ಥೆಗಳಾಗಿದೆ. அவங்க சனாதனத்தை கொண்டு வர வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ಸನಾತನ ಧರ್ಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕಂತ ಯೋಚಿಸ್ತಾರೆ. அவர்கள் இந்துத்துவாவை கொண்டு வர வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ಹಿಂದುತ್ವ ಮತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. இந்துக்கள் மாத்திரம்தான் இங்க இருக்கணும். ಹಿಂದೂ ಜನರು ಮಾತ್ರ ಇಲ್ಲಿರಬೇಕು. கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் இருந்தா, ಕ್ರೈಸ್ತರು ಮುಸ್ಲಿಮರು ಇದ್ರೆ அவர்களுக்கு ஓட்டுரிமை இருக்கக்கூடாது, ಅವರಿಗೆ ಮತದಾನದ ಹಕ್ಕು எந்த ಇರಬಾರದು, உரிமையும் இருக்கக்கூடாது. ಯಾವುದೇ ಹಕ್ಕುಗಳಿರಬಾರದು. எகிப்துல இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಇಸ್ರೇಲರನ್ನ ಯಾವ ರೀತಿ ಕಾಣ್ತಾ ಇದ್ರು ಹಾಗಿರಬೇಕು ಅಂತ ಬಯಸ್ತಾರೆ. இதுவரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி இல்ல. ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಭಾರತ ದೇಶದ ನ್ಯಾಯಾಂಗ ಆ ರೀತಿ ಇಲ್ಲ. செக்ஷன் 25, 26 எல்லாம் சொல்லுது. ಸೆಕ್ಷನ್ 25, 26 ಎಲ್ಲ ಹೇಳ್ತದೆ. யார் வேணாலும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம். ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಯಾವ ಮತವನ್ನಾದ್ರೂ ಹಿಂಬಾಲಿಸಬಹುದು. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வாங்கி படித்து பாருங்கள். ಭಾರತ ದೇಶದ ಸಂವಿಧಾನವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಓದಿ ನೋಡ್ರಿ. கன்னடத்துல தமிழ்ல இருக்குது. ಎಲ್ಲಾ ಭಾಷೆಯಲ್ಲಿದೆ. யாரும் எந்த மதத்தையும் தழுவலாம். ಯಾರು ಯಾವ ಮತವನ್ನಾದ್ರೂ எந்த ಹಿಂಬಾಲಿಸಬಹುದು. மதத்தையும் பிரச்சாரம் பண்ணலாம். ಯಾವ ಮತವನ್ನಾದ್ರೂ ಪ್ರಚಾರ ಮಾಡಬಹುದು. அந்தந்த மதத்தினர் கல்வி நிறுவனங்களை அமைக்கலாம். ಯಾವ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಬಹುದು. தொண்டு நிறுவனங்களை ஏற்படுத்தலாம். ನೀವು ಏರ್ಪಾಟು ಮಾಡಬಹುದು. சேவைகள் செய்யலாம். ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡಬಹುದು. ஆனா இப்ப நம்ம நெருக்கப்படுகிறோம். நம்ம ಆದ್ರೆ ಈಗ ನಾವು ಎಲ್ಲರೂ ಜಜ್ಜಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இப்ப வெளிநாட்டு நிதி நமக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு சட்டத்தை அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಹೊರದೇಶದ ಮಿಷನರಿಗಳು ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬರಲಾರದ ಹಾಗೆ ಅನೇಕ ಕಾನೂನು ತರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இலவசமாக மருத்துவ சேவை கொடுக்கறாங்க கிறிஸ்தவர்கள். ಉಚಿತವಾಗಿ ವೈದ್ಯಕೀಯ ಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು இலவச கல்வி கொடுக்கிறார்கள். ವೈದ್ಯಕೀಯ ಶಿಕ್ಷಣ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. ಇವೆಲ್ಲವೂ ನಿಲ್ಲಿಸಲ್ಪಡುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. நமக்கு இது தெரியுமா தெரியாதா? ನಮಗೆ ಇದು ತಿಳಿದಿದೆಯಾ ಇಲ್ವಾ? கட்டாயம் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ಖಚಿತವಾಗಿ ಇದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் அவர்களுக்கு போதியுங்கள். ನಾನು ನಿಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದೆಲ್ಲವನ್ನು ನೀವು ಅವರಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿರಿ. எல்லா சமயத்தாருக்கும் ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ இந்த அரசியலமைப்பு சட்டம் வழி செய்கிறது. ಈ ಕಾನೂನು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ. இவைகளை எல்லாம் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ಇವೆಲ್ಲವುಗಳನ್ನ ಮಾಡುವಂತವರಿಗೆ ದೇವರೊಂದು ದೊಡ್ಡ இதோ உலகத்தின் முடிவு பரியಂತ நான் உங்களோடு இருக்கிறேன். ನೋಡಿರಿ, ನಾನು ಯುಗದ ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ ಎಲ್ಲಾ ದಿವಸಗಳು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. நாம சில பேருக்கு சொல்லுவோம், ನಾವು ಕೆಲವರಿಗೆ ಹೇಳ್ತೇವೆ, நான் உங்க கூட தான் இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತೇನೆ, பயப்படாதீங்க. ಭಯಪಡಬೇಡ. ஆனா அப்படி இருப்பாங்களா? ಆ ರೀತಿನೇ ಇರ್ತಾರಾ? காரியம் வரும்போது மாறிடுவாங்க. ಕಾರ್ಯ ಬಂದಾಗ ಬದಲಾಗ್ತಾರೆ. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்னதுதான். ಆದ್ರೆ ದೇವರಾದ ಯೇಸು ಹೇಳಿದ ಮೇಲೆ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம், ಲೋಕದ ಯುಗದ ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ நம்ம அப்பா அம்மா கூட இருக்காங்களோ இல்லையோ, ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಇರ್ತಾರೋ நம்ம ಗೊತ್ತಿಲ್ಲ, கணவர் கூட இருக்கிறாரோ இல்லையோ, ನಮ್ಮ ಯಜಮಾನರ ಜೊತೆಲಿ நம்ம மனைவி கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ಪತ್ನಿ ಜೊತೆಲಿ ಇರ್ತಾಳೋ ಇಲ್ಲೋ, நம்முடைய நண்பர்கள் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ನಮ್ಮ ಆಪ್ತ ಮಿತ್ರರ ಜೊತೆಲಿ நம்ம ಇರ್ತಾರೋ சொந்த ಗೊತ್ತಿಲ್ಲ, உறவினர்கள் நம்ம கூட இருக்கிறாங்களோ ನಮ್ಮ இல்லையோ, ಬಂಧು ಮಿತ್ರರು ಇರ್ತಾರೋ ಇಲ್ಲೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆண்டவராகிய இயேசு என்னோடும் உன்னோடும் இருக்கிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಿಮ್ಮೊಂದಿಗೂ ನನ್ನೊಂದಿಗೂ ಸದಾಕಾಲ ಇರ್ತಾರೆ. ஆகவே இந்த ஆண்டவரை ಆದ್ದರಿಂದ ಈ ದೇವರನ್ನ சேவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ಸೇವಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಭಾರವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன செய்தி என்ன? ಜೀವದಿಂದ ಎದ್ದ ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತೇನು? ಶುಭವಾಗಲಿ, பயப்படாதிருங்கள், ಹೆದರಬೇಡ್ರಿ, என்னை காண்பார்கள், ನನ್ನನ್ನ ನೋಡುವಿರಿ, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ಆಕಾಶದಲ್ಲಿಯೂ ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ಸರ್ವಾಧಿಕಾರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, நீங்கள் புறப்பட்டு போங்கள், ನೀವುಗಳು ಹೊರಟು ಹೋಗಿರಿ, சகல தேசத்தாரையும் சீடராக்குங்கள், ಎಲ್ಲ ದೇಶದ ಜನರನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿ, குமாரன் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், ತಂದೆ ಮಗ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿರಿ, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்களுக்கும் உபதேசம் பண்ணுங்கள், ನಾನು ನಿಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ ಎಲ್ಲವನ್ನ ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಉಪದೇಶ ಮಾಡ್ರಿ. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் ಯುಗದ ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ நான் உங்களோடு இருக்கிறேன். ಎಲ್ಲಾ ದಿವಸಗಳು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ನಾನು ಇರುತ್ತೇನೆ. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ನಾವೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣವಾ?
ஆண்டவரே. ಹೌದು ದೇವರೇ, ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம். ಈ ದಿನ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ ಎಲ್ಲಾ ಮಾತುಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳು ஆண்டவரே, ஒரு ತಂದೆ. புதிய நம்பிக்கைக்காக மை துதிக்கிறோம் ಒಂದು ஆண்டவரே. ಹೊಸ ನಂಬಿಕೆಗಾಗಿ ನಾನು ವಂದಿಸುತ್ತೇನೆ. சர்வ வல்லவர் சகல அதிகாரத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் மை நாங்கள் துதிக்கிறோம். ಸರ್ವಶಕ್ತನು ಸರ್ವಾಧಿಕಾರ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுந்த நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து போய் இந்த உலகத்தில் உமக்காக வாழ எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ಅಂತ ಪುನರುತ್ಥಾನದ ಶಕ್ತಿಯಿಂದ ನಾವು ಜೀವಿಸಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಬದುಕುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡು. அநேகரை சாட்சி கொடுக்கவும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ಅನೇಕರಿಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡಲು ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಜೀವನ ಸಾಗಿಸಲು ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. ஆண்டவரே, விசேஷமாக தேவைகளோடு யாராவது வந்திருப்பார்கள், கர்த்தர் தேவைகளை சந்தித்து நடத்துங்க. తండ్రి, ఎవరైనా కొదవతో ఇక్కడికి వచ్చినారంటే వారి కొదవలంతా తీర్చండి ప్రభువా. எல்லா பாரங்களை மாற்றி போடுங்க. అన్ని బాధలన్నీ నీకించండి తండ్రి. ஜீவனுள்ள கர்த்தருடைய கரத்தில் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. జీవము కలిగిన దేవుని చేతిలో తన జీవితాన్ని అర్పించేటట్లు సహాయం చేయండి. அன்று யோபு சொன்னான், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு பிள்ளைகள் கடந்து போக கிருபை தாங்க. యోబునికి చెప్పాడు, నాకు కావాల్సింది అన్నిని దేవుడు కలిగిస్తాడని ఒక నమ్మకమైన జీవితాన్ని నీ బిడ్డలకి కలిగించండి తండ్రి. எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் உமக்காக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க இன்னும் உதவி செய்யுங்க. అన్నిటికన్నా గొప్పగా నీ కొరకై మా జీవితాన్ని అర్పించేటట్లు మాకు సహాయం ஆண்டவரே, చేయండి. இந்த உலகத்துக்காக வாழ்ந்தது போதும் ఈ ஆண்டவரே. లోకము కొరకై జీవించింది చాలు ప్రభువా. உமக்காக உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. నీ కొరకై నీ చిత్తాన్ని నెరవేర్చుటకు మనల్ని మార్చండి ஆண்டவரே, இந்த తండ్రి. உயிர் தெழுந்த நாள்ல உமக்காக நாங்களும் வைராக்கியமுள்ள సాక్షియాய் వాళ எங்களை ఈ ఒప్పుకొనుక్కుంటున్నాం. పునరుత్థానము పొందిన దినము మొదలుకొని మేము వైరాగ్యముగా సాక్షులుగా మీకు జీవించేటట్లు సాయం வந்த చేయండి. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. వచ్చినటువంటి ప్రతి ఒక్కరిని దీవించండి, బలపరచండి, కాపాడండి ప్రభువా. விசேஷமா கர்த்தருடைய பந்திக்கா நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ప్రభువా, నీ రాభోజనము కొరకై మేము వస్తున్నాము తండ్రి. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். మేము మమ్మల్ని తగ్గించుకొని అర్పిస్తున్నాము. அந்தரங்கத்திலே அல்லது மறைவாகவோ காணப்படுகிற எல்லா காரியங்களையும் இந்த வேளையில நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் మా ஆண்டவரே. అంతరంగములో ఏ పాపములైనా దాచుకొని ఉంటే యేసు ప్రభు నామములో ఒప్పుకుంటున్నాము, అవన్నీ తీర్చేయండి தன் తండ్రి. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். పాపములని మూసుకున్నవాడు జీవించుడు, దాన్ని ఒప్పుకొని విడిచినవాడు జీవిస్తుడా అనే వాక్యం చెలవిస్తుంది. ஆண்டவரே, அந்த இரக்கத்தை சுதந்தரித்துக் கொண்டவர்களா இந்த காலை வேளையிலே எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ఆ కనికరాన్ని మేము స్వతంత్రించుకునేటట్లు మాకు సహాయం చేయమని అడుగుకుంటున్నాము. கர்த்தருடைய பந்திக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. రా భోజనము కొరకే మేము అర్పిస్తున్నాము. ஆண்டவரே, நம்முடைய அன்பின் வல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். నీ ప్రేమ కలిగిన చేతుల్లో ఒప్పించి எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். అన్ని స్తుతులు ఘనతలు మహిమలు నీకే చెల్లించి அருமை இரட்சகரும் மீட்பரும் எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த ராஜாதி ராஜாவும் ஆகிய మా రక్షకుడు జీవము కలిగిన దేవుడు అయినటువంటి రాజాది రాజు అయిన యేసు ప్రభు నామములో, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் యేసు ప్రభు నామములో மன தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். అడుక్కొంటున్నాము తండ్రి. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, జీవము కలిగిన తండ్రి. ஆமென். ఆమేన్.